ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள், அடியேனின் நமஸ்காரங்கள். நம்மளுடைய ஸ்ரீ பக்தி டிவி அப்படிங்கிறது எதுக்காக நாம் ஆரம்பித்தோம், என்ன பண்ணின்னு இருக்கோம், என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய நேயர்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. அதனால தான் இந்த ஸ்பீச். இந்த சேனல் எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாரத கலாச்சாரத்தின் பழமையான வரலாறு மற்றும் பெருமைகளை பதிவு செய்து அதை அடுத்த ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை. அதற்காக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். என்ன பண்ணின்னு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பெரியோர்கள் பார்த்தீங்கன்னா, நான் எங்களுக்கு ஏஜ் ஆகிடுத்து, ரொம்ப வயசாகிடுத்து, கோவிலுக்கு நேராக வர முடியல, நாங்கள் வெளியூரில் இருக்கோம், ஸோ எங்கள் கோவிலில் என்னென்ன உற்சவங்கள் நடக்குதுங்கிறத நாங்கள் மிஸ் பண்ணுறோம், அதனால் அதெல்லாம் கொஞ்சம் லைவாக பண்ணுங்க அப்படின்னு நிறையா பக்தர்கள் கேட்டுட்டாங்க. அதனால் அதை முதல்ல செய்வோம்னு சொல்லிட்டு பல கோவில் உற்சவங்களை பார்த்தீங்கன்னா நாம் நேரலையாக லைவாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஸ்ரீ பக்தி டிவி யூடியூப் சேனல் மூலிமா. ஸோ அந்த பணி ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பித்த நோக்கத்திலையும் நம்ம தடம் மாறாமல் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் மகாத்மியம்னு சொல்லிட்டு அதை ஃபுல் இன் அண்ட் அவுட், ஃபுல் டெப்த் நம்ம வேலுக்குடி சுவாமி அனுகிரகத்தால் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாம் பண்ண வேண்டியது என்ன, உங்கள் ஊர் கோவில் உற்சவங்களை நேரலையில் ஒளிபரப்பு செய்வதற்கும், உங்கள் ஊர் கோவில்களை டாக்குமெண்ட் செய்து பதிவேற்றம் செய்வதற்கும் இப்போது நீங்கள் திரையில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். நம்மளுடைய வரலாறு பெருமைகள், கோவில்கள் மறைக்கப்படுகின்றன. மறைக்கப்பட்ட வரலாற்று பெருமைகளையும் கோவில்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்கள் பணி தொடர்ந்து நடைபெற நீங்கள் உதவிட வேண்டும் என்று நினைத்தால், ஆன்மீக அன்பர்கள் இப்போது திரையில் தெரியும் ஜிபே நம்பர், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், QR கோட் போன்ற விவரங்களின் மூலமாக எங்களுக்கு உதவிடலாம். என்றென்றும் நன்றியுடன் ஸ்ரீ பக்தி டிவி குழுவினர். நன்றி, வணக்கம். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம் விமானம் பிரணவாகாரம் வேதசிருங்கம் மகாத்புதம் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா. பிரதானமான வேற்பற்றான திவ்யதேசம் திருவரங்கம். ஆழ்வார்கள் எல்லாராலும் பாடப்பட்டு பல பல புராணங்களிலே பெருமகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற திவ்யதேசம் திருவரங்கம். தென்னாடும் வடநாடும் தொடனுன்ன திருவரங்கம்னு சொல்லுவார்கள். தமிழகத்தினுடைய நடு பகுதியிலே வடக்கில் உள்ளோரெல்லாம் தெற்கே சேவிக்கும்படியாகவும், தெற்கில் உள்ளோரெல்லாம் வடக்கே போய் சேவிக்கும்படியாகவும் நடுவாக சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். சயன திருக்கோலத்திலே, ஆதிசேஷ பர்யங்கத்திலே, உபய காவேரி மத்தியத்திலே நின்ன நம்பெருமாளோடும், அமர்ந்த உபய நாச்சிமாரோடும், அமர்ந்த தனிக்கோயில் நாச்சியாரான ஸ்ரீரங்க நாச்சியாரோடும், எதிர்த்தாப்போலே சந்நிதிகருடனான பெரிய கருடனோடே கூட பெருமான் அத்தியுதமாக சேவை சாதிக்கிறான். சப்த பிராகாரங்களாலே சூழப்பட்டிருக்கிற பெருமானுடைய விமானம் ஸ்ரீரங்க விமானம் என்னும் பிரணவாகார விமானம் என்னும் போற்றப்படுகிறது. ஸ்ரீரங்கத்திலே பரமான் சயனித்து சேவை சாதிக்கிறானே, அந்த விமானத்திலேயும் அவனுக்கு நான் அடிமைன்னு புரிந்து கொள்ளலாம். சப்த பிராகாரங்களுக்குள்ளே பல பல ஆழ்வார்களாலே பாடப்பட்ட திவ்யதேசம். அப்படி இதற்கு ரொம்ப தொன்மை மிகுந்திருக்க வேண்டுமென்னால் அதன் சரித்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆசை எல்லார் மனசிலேயும் இருக்கும். உங்கள் மனசிலேயும் உண்டு, அடியனுடைய மனசிலேயும் உண்டு. அதனால இங்க பெரிய பெருமாள் எப்படி திருவரங்கநாதனாக கோயில் கொண்டு சேவை சாதிக்கிறார், அவருக்குண்டான வைபவங்கள் எவை, அவரை எப்படி மகர்ஷிகள் காலத்திலும், ராஜாக்கள் காலத்திலும், ஆழ்வார்கள் காலத்திலும், ஆச்சாரியர்கள் காலத்திலும் பேணி பாதுகாத்துள்ளார்கள் என்பதை அனுபவிக்கணுங்கிற ஆசை. அத்தோட தான் கடந்த ஒரு மாச காலமாக ஸ்ரீரங்க மகாத்மியம் இந்த கோட்டிலே நாம் அனுபவித்து வருகிறோம். அதுல முதல் வாரத்திலே நாம பார்த்தது, ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து கிளம்பி எம்பெருமான் க்ஷீராப்தியிலே சயனித்தான். க்ஷீராப்தியிலிருந்து புறப்பட்டு பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தே சேர்ந்தான். சத்தியலோகத்திலிருந்து கிளம்பி இக்ஷ்வாகு மகாராஜன் ஆண்டு வந்த அயோத்தியா, கோசல தேசத்தினுடைய ராஜதானி, அந்த இடத்திலே சேர்ந்தான். அங்கிருந்து பல பல ராஜாக்களாலே ஆளப்பட்டான். எம்பெருமான் தான் பூஜை செய்யப்பட்டான், ஆராதிக்கப்பட்டு கடைசியாக ராமராவண யுத்தம் முடிந்து விபீஷணனுக்கு பரிசு கொடுக்க வேண்டும்னு ராமன் நினைக்கிறான். அப்பொழுதுதான் இதை எடுத்து தான் கொடுத்தான்.
ஸ்ரீரங்க விமானத்தை எடுத்து விபீஷணன் கையிலே கொடுத்து, ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாகுகுல தெய்வதம் என்று சொல்லி கொடுக்கிறான் ராமனும். எழுந்துருளப் பண்டு விபீஷணன் ஆகாச மார்க்கத்திலே வருகிறான். கீழே பார்த்தார் எம்பெருமான். அழகான வண்டினம் முரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீ தணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை என்னி 2 காவேரிக்கு நடுவிலே சேஷபீடம்ங்கிற இந்த திவ்யதேசம் கண்ணிலே பட்டது. விபீஷணனுக்கும் பெருமாளை இங்கே எழுந்துருளப் பண்ண வேண்டிய நிர்பந்தம். ஆக இப்பொழுது நாம் இருக்கிறது ஸ்வேதவராக கல்பம், வைவஸ்வதம் அன்வந்தரம், இதனுடைய ஆதி கிருதயுகம். அப்பொழுதுதான் பிரம்மாவனுடைய சத்தியலோகத்திலே பூஜிக்கப்பட்டான் எம்பெருமான். அங்கிருந்து திரேதாயுகத்திலே வந்து சேர்ந்தான் அயோத்திக்கு. திரேதாயுகத்திலேயும் பல மன்னர்களாலே பூஜிக்கப்பட்டான். இக்ஷ்வாகுவனிடத்திலிருந்து தொடக்கம். ராமனுடைய வம்சத்தை இக்ஷ்வாகு குலம்னு சொல்லுவார்கள், அல்லது விவஸ்வானுடைய குலம் சூரிய குலம்னு சொல்லுவார்கள். சூரியன் தான் முதல்ல தொடங்கி வைத்தான் ஆராதனத்தை. அதற்கப்புறம் மனு பகவான் தொடர்ந்தார், இக்ஷ்வாகு தொடர்ந்தார். அப்படியே பல மகாராஜாக்கள் திருவாராதனம் பண்ணிட்டு வந்து திரேதாயுகத்திலே ராமனாலையும் ஆராதிக்கப்பட்டான். ராமன் விபீஷணனுக்கு கொடுத்துவிட எழுந்தருளப் பண்ணி கொண்டு போகிறான். அது பெருமான் உதித்தது பிரம்மாவுக்கு சத்தியலோகத்திலே வந்து முதல்ல திருப்பார்க்கடல்ல உதித்து பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு வந்து சேர்ந்தார் அல்லவா. அது அப்பொழுதே பெருமான் தோற்றியதே ஐப்பசி மாசம்னு சொல்லுவார்கள். அதனால அந்த காலத்திலிருந்தே ஐப்பசி மாசத்து பிரம்மோத்சவம் திருவரங்கநாதனுக்கு முக்கியமான உற்சவம். ஆனா இன்றைக்கு அந்த உற்சவத்தை பிள்ளை உலகாரியனுக்காக மாத்தி கொண்டு அப்பொழுது உற்சவம் கண்டருளாமல் விட்டுவிட்டான் எம்பெருமான். ஆக திருநாள் ஐப்பசி மாசத்திலே நடந்த காலமுண்டு. காரணம், அவர் முதல்ல பிரம்மாவுக்கு தோன்றியது ஐப்பசி மாசத்திலே தான். பிற்பாடு பங்குனி மாசத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே நேர பெற்றுக்கொண்டு இந்த திவ்யதேசத்தே பிரதிஷ்ட பண்ணான் விபீஷணன். கீழே இறங்கினார். பங்குனி மாசத்துல தான் மேல் வழியா போயின்னு இருக்கா. ராமன் கொடுத்த ஸ்ரீரங்க விமானம் விபீஷணன் புஷ்பக விமானத்திலே எழுந்துருள பண்ணிக்கொண்டு ஆகாச மார்க்கத்திலே விரைகிறான். பங்குனி மாசம் வந்தது. பங்குனியிலே உத்தரன் திருநக்ஷத்திரன்றே தினம் 9வது திருநாள் வரும்படி பிரம்மோத்சவம் பண்ணி வைக்க வேண்டும். ஆதி பிரம்மோத்சவம்னு சொல்லுவார்கள். அதை பண்றதுக்கு காலம் ஆயிடுத்தே, நாம ஸ்ரீலங்கைக்கு போய் சேர்ற வரைக்கும் உற்சவம் காத்துன்னு இருக்காது என்று தோன்றியது விபீஷணனுக்கு. கீழே பார்த்தா இடம் நன்னா இருந்தது, பெருமாளுக்கு உற்சவத்தை பண்ணிட்டு போயிடலாம் என்கிற எண்ணத்தோடே கீழே இறங்கினான். எழுந்துருள பண்ணினான். 9 நாட்கள் உற்சவமும் நிறைவேறியது. புறப்பட வேண்டிய தருணம். சரி, பீடத்தோடே பெருமானை எழுந்துருள பண்ணி கொண்டு போவோம் என்று விபீஷணன் அருகே வர, பெருமானுக்கோ இந்த திவ்யதேசத்திலே இருக்க வேணுங்கிறது ஆசை. க்ஷீராப்தேகே மண்டலாத் பானோஹோ யோகினாம் ஹிருதயாதபி. க்ஷீராப்தியில பெருமான் கிடந்து சேவை சாதிப்பதை விட, சூரிய மண்டலத்திலே மத்தியவர்த்தியாக ஒளிவிட்டு சேவை சாதிப்பதை விட, அடியார்களுடைய ஹிருதய கமலத்திலே பாஸ்வரனாக பெருமான் சேவை சாதிப்பதை விட ஸ்ரீரங்கத்துல சேவை சாதிக்கணும்னு ஆசைப்பட்டான். க்ஷீராப்தேர் மண்டலாத் பானோஹோ யோகினாம் ஹிருதயாதபி ரதிங்கதோ ஹரிர்யத்ர. ரதிங்கதா ஆசைப்பட்டு எவ்விடத்துக்கு பெருமான் வந்து சேர்ந்தானோ ரதிங்கதனானபடியாலே ரங்கம்னு சொல்லுகிறோம். அதனால இந்த திவதேசத்தை ரங்கம் ரங்கம்னு சொல்லுவார்கள். மேலும் பெருமான் வந்து சேர்ந்த பிற்பாடு திருவரங்கமாயிற்று. அது ஏற்கனவே ரங்கமாக இருந்தது. இப்ப எம்பெருமான் வந்து சேர்ந்த பிற்பாடு திருவரங்கமாகவே மாறி போய்த்தான். பெருமான் அசைச்சம் எழுந்துருள பண்ணிட்டு போகணும். ஆனா பெருமான் பார்த்தார், நான் இங்கேயே இருந்துடுறேனே, ஊரும் நன்னா இருக்கு, காவேரி நன்னா இருக்கு, மக்களும் நல்லார்கள் வாழக்கூடிய நளிர் அரங்கம், அதனால இங்கேயே இருந்து சேவை சாதிப்போம்னு பிரார்த்திக்க விபீஷணனுக்கு மனதில்லை. ராமன் நம்மிடத்தே கொடுத்தான், அதற்காக நீ சொல்லலை, இருந்தாலும் நம்ம ஊருக்கு வரணுங்கிற ஆசை இருக்காதா? லங்கா தேசத்து வாசிகளெல்லாம் ராவணனுடைய கொடுங்கோல் ஆட்சியாலே துன்பப்பட்டு கிடக்கிறார்கள். ஈரத்தாலே நனைக்கப்பட்ட ஒரு மிருதுவான கட்டாட்சம் அவர்கள் பேரிலே பட வேண்டும், அதற்குத்தான் பிரார்த்திக்கிறேன் விண்ணப்பித்தான் விபீஷணன். அதே சமயத்திலே தர்மவர்மாங்கிற சோழ மன்னவன் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக நாட்டை ஆழ்ந்து வந்தவன். சூரிய குலத்திலே தோன்றினவர்கள் இக்ஷ்வாது வம்சத்தவர்களும் சோழ வம்சத்தவர்களும் 2 பேருமே சூரிய குலம்னு சொல்லுவார்கள். இக்ஷ்வாக்கு விட்டு போனத்தை நிறைவேற்றினதுதான் சோழ வம்சமே தமிழகத்திலே. அந்த தர்மவர்மாங்கிற ராஜா திருவடிகளை பிடித்து கொண்டு கெஞ்சினான், விபீஷணா, பெருமாளை எழுந்துருள பண்ணி கொண்டு போகாதே, இங்கேயே எங்களுக்காக விட்டுவிடு. தர்மவர்மா பிரார்த்தனையும் தட்ட முடியவில்லை விபீஷணனால். பெருமானும் ஆசைப்படுகிறான், தட்ட முடியவில்லை. தம்முடியோ மாற்றிவிட வேண்டியதான் என்று விபீஷணன் பிரார்த்தித்தான். அடியேனும் போல லங்கைக்கு
தேவரீர் எப்ப எழுந்துருள மறுத்ததோ அப்ப அடியேன்னு இந்த திவ்யதேசத்தோட இருக்கேன்னு சொல்ல, விபீஷணா அது கூடாது, உமக்காக உம் ஊரை நோக்கி கடாட்சித்து கொண்டு கிடப்போம். மண்ணுடைய விபீடனர்க்காய் மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கர்னு பெரியாழ்வாருடைய பாசனம். விபீஷணனுக்காக தென்திசை இலங்க நோக்கி கிடக்கிறான் எம்பெருமான். குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணைத் துயிலுமா கண்டு உடலனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்று தெற்கு திக்க நோக்கி கடாட்சத்தை வீசிக்கொண்டே தன்னுடைய உயர்ந்ததான வீக்ஷணத்தை காட்டி பின்புறத்தை வடக்கு திசைக்கு காட்டி மேலத்திக்கிலே திருமுடிய வைத்து கீழத்திக்கிலே திருவடியை நீட்டி கிடந்ததோர் கிடை அழகு அரவணை துயிலும் அரவின் அணமிஷ மேய மாயனார். அதே இடத்திலே பெருமான் சயனித்து கொண்டான். அப்பொழுது விபீஷணிடத்திலே இந்த கல்பத்தினுடைய முடிவு வரையில் நாம் ஸ்ரீரங்கத்தோடே இருப்போம் என்று அவனும் சொல்ல, ஆனந்தமாக விபீஷணனும் விடை பெற்று கொண்டான். இங்கிருந்து கொண்டே நம்ம லங்கையை கட்டாட்சித்து கொண்டிரு என்று சொன்னான். லங்கையை நோக்கி விரைந்தான். அன்று தொடக்கமாக தர்மவர்மா முதல் திருச்சுற்று பிராகாரத்தை ஏற்படுத்தினான். திரு உள்நாழி பிரதட்சணம்ங்கிற தர்மவர்மா திருச்சுத்து அதை ஏற்படுத்தினான். விஸ்வக்சேனருடைய சந்நிதியை தோற்று வைத்தான். பக்கத்துல விபீஷணாழ்வாருக்கும் ஏரியருள பண்ணினான். விபீஷணன் இல்லாமல் இங்கு எம்பெருமான் ஏது? அந்த நன்றிக்காக இன்னைக்கும் விஸ்வக்சேனர், விபீஷணன் போன்ற பெரியோர்கள் முதல் திருச்சுத்திலேயே சேவை சாதிக்கிறார்கள். பெருமானும் ஆனந்தமா உற்சவம் கண்டருளி கொண்டு வந்தான். இதெல்லாம் நடந்தது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனால் மெதுவே மெதுவே காவிரித்தாய் தானும் பெருமான தீண்ட வேண்டும் என்று ஆசை கொண்டாள். அதனால ஓடின்னு இருக்கிறதுல ஓடுறதுல மனசு இல்லாமல் நாமும் கரை புரண்டு ஓடி வருவோமே என்கிற எண்ணத்தோடே கிட்டக்க வந்தாள். பெருமானுடைய திருவடிகளையும் தீண்டினாள். இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தனென்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி என் எம்பெருமான் அணிவழங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி ஆதிசேஷ பர்யங்கத்திலே கிடக்கிறான். கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணிளகள் என்னுகொலோ கழிக்கு நாளே என் ஆழ்வார் சாதித்தார். தென்னீர்க்கண்ணி திரைக்கையால் அடிவருளப் பள்ளி கொள்ளும் கருமணிய கோமளத்தை கண்ணார காணவேணும்னு குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம். பொன்னித்தாயும் அருகருகிறே வந்தாள். ஹேமாபகா ஹந்த்வகம்னு சாதித்தார் சுவாமி பராசர பட்டர். அழகான ஸ்வரணத்தை போன்ற வைபவம் படைத்தவளாம் பொன்னி காவிரி தாய். வருபுனல் காவிரி, அந்த காவிரியே கங்கையிற் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கன் தன்னுள். தொண்டடிப்பொடி ஆழ்வாருடைய பாசனம். கங்கையைக் காட்டிலும் ஏற்றம் பெற்றெடுப்பவளாம் காவிரித்தாய். அவள் மெதுவே மெதுவே தன் அலைக்கரங்களால ஊரையே அணைக்க ஊர் முழுக்க மண்ணு மூடி பொய்த்து பெருமானுடைய விமானம் சேவை சாதிக்கவில்லை. கர்ப்ப கிரகம் ஆருக்கும் தெரியாது. உள்ளே பெருமான் கிடக்கிறான் என்பதே மறந்து போயித்து. இது பல்லாயிரம் ஆண்டுகள் ஓடி இருக்கலாம். நல்லவேளை கிளிச்சோழன் என்பான் ஒருத்தன் பிறந்தான். அவன் இப்படி தன் தேசத்துல என்ன நடக்கிறதுன்னு பார்த்து வரும்போது ஒரு கிளி ஒரு மரத்தின் மேலே இருந்து அவன் கீழே படுத்துட்டு இருக்கான். கிளி மேலேந்து சொல்றது, காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். மேலே ஸ்ரீவைகுண்டம் நீ பார்த்ததில்லை ராஜன்னு, இதோ நீ பார்க்கிற அற்புதமான திவ்யதேசம் ஸ்ரீரங்கம். மேலே ஓடுகிற விரஜையை நீ கண்டது கிடையாது, ஆனா காவிரி தாயை கண்டுகொள்ளலாம். அங்கே ஸ்ரீவைகுண்டநாதனை நீ சேவிச்சதில்லை, இங்கே ரங்கேசனான பெருமானை நீ சேவித்துக் கொள்ளலாம். அந்த விரஜையே இங்கு காவிரி, அந்த ஸ்ரீவைகுண்டமே இங்கு ஸ்ரீரங்கம், அந்த பரவாசுதேவனே இங்கே ஸ்ரீரங்கநாதனாக பெருமான் சேவை சாதிக்கிறான். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவா ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். ஆக பூலோக வைகுண்டம் இது என்ன அந்த கிளி சொல்லி கொடுத்தது. அப்படியா, விமானம் எங்கிருக்கிறதுன்னு கேட்டான் ராஜா. விமானம் பிரணவாகாரம் வேத சிருங்கம் மகாத்புதம் ஸ்ரீ ரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா. விமானமே வேத சிருங்கம், 4 வேதத்துக்காக 4 உயர்ந்த விமான கலசங்களோட கூட ஓம்காரம் பிரணவாகாரமான விமானம் இதோ இந்த மண்மாட்டுக்குள்ளே இருக்கிறது, தோண்டிப்பார் சொல்லித்து கிளி. ராஜாவும் கிளி சொன்ன வாக்கியத்தின்படி தோண்ட ஆரம்பிக்க பளபளத்த கலசங்களோட வேதத்தினுடைய அர்த்தத்தையே ஒலித்து கொண்டு பிரணவாகாரமான விமானம் மேலே எழுந்தது. விமானம் வந்ததுன்னு பார்க்கும்போது விமானத்திலே மத்தியஸ்தனான எம்பெருமான் கிடந்ததோர் கிடையழகோடைய சேவை சாதித்தான். இந்த பெருமானையும் கண்டான், விமானத்தையும் கண்டான். ஊரை மறுபடியும் நிர்மாணிக்க வேண்டும் என்ன ஆசை கொண்டான் கிளிச்சோழன். மணல் மேட்டையெல்லாம் தள்ளினான், விமானத்தை புனர் நிர்மாணம் பண்ணினான், ஊரையும் நிர்மாணித்தான், பிராகாரங்களையும் நிர்மாணித்தான்,
தர்மவர்மா திருச்சுத்து தன் மூதாதையர்களுக்குள்ளே ஒருத்தன் உணர்ந்து மிகுந்த ஆனந்தப்பட்டான் கிளிச்சோழன். மறுபடியும் சிறு அளவிலே உற்சவாதிகளை தொடங்கினான். அடுத்து பிறந்தான் நந்தசோழன் என்பான். அவனுக்குத்தான் உறையூர்ங்கிற திவ்யதேசத்திலே கமலவல்லி நாச்சியார் திருவவதாரம் பண்ணினாள். பெருமானுக்கே திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தான். உறையூருடைய சந்நிதியும் ஸ்தாபித்தான். இந்த திவ்யதேசத்திலையும் பல பல கைங்கரியங்களையும் செய்து வந்தான். இதெல்லாம் நந்தசோழன் பண்ணிட்டு இருந்த கைங்கரியம். அப்போதுதான் வந்து பிறந்தான் ராசமகேந்திரன் என்பான். ராசராச சோழன் பிரசித்தமான ராஜா. சோழ மன்னவர்கள் இந்த திவ்யதேசத்துக்கு பண்ணின கைங்கரியம் இவ்வளவு அவ்வளவல்ல. பாண்டியர்கள் பண்ணிருக்கிறது அதற்கு மேலே. அதே போல விஜயரங்க சொக்கநாதன் போன்ற பெரியோர்கள் பண்ணது மகானுபாவர்களுடைய கைங்கரியம். இப்படி பல பேராலே கைங்கரியத்தை பெற்றுக்கொண்டான் எம்பெருமான். அதுல இப்பொழுது ராசமகேந்திரன் 2வது திருச்சுற்று அவன்தான் அமைத்தான். அந்த சுற்றுக்குண்டான மண்டபம், கோபுரம், பிராகாரங்களையும் நிர்மாணித்தான். இதெல்லாம் ராசமகேந்திரன் சோழன் காலத்திலே. சோழர்களும் ஆண்டு வந்தார்கள். 9வது நூற்றாண்டிலிருந்தே சோழ மன்னவர்களுடைய ஆட்சி காலம் நிகழ்ந்து வந்தது. அப்பொழுதுதான் குலோத்துங்க சோழன் என்பான் பிறந்தான். அவன கிருமிகண்ட சோழன்னு சொல்லுவர்கள் அறிந்தவர்கள். அந்த குலோத்துங்க சோழன் காலத்திலே தான், அதாவது 1017வது ஆண்டு, அப்பொழுது சுவாமி ராமானுஜர் திருவவதாரம் பண்ணினார். அவர் பிறந்தது ஸ்ரீபெரும்புதூருங்கிற இடத்திலே. புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரா. ராமானுஜர் பிறந்து இந்த திவ்யதேசத்தை நோக்கி நடக்க போகிறார். பொய்கையாழ்வார் தொடக்கமாக, திருமங்கையாழ்வார் ஈராக. அப்படி என் சொல்ற காலக்கணக்கு சரித்திரத்தின்படி கிழியே விண்ணப்பிச்சிருக்கேன். ஆழ்வார்கள் சாம்பிரதாயிகமாக கணக்கென்று பார்த்தால் கலி பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து இன்னும் 5000 6000 வருஷங்களுக்கு முன்பாக. ஆனால் சரித்திரத்தினுடைய கணக்கின்படி பார்த்தோம்னா முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார்கள் பிறந்தார்கள். அவர்கள் காலத்திலிருந்து பெருமான அனுபவிக்க ஆரம்பித்தார். 248 பாசுரங்களாலே 10-11 ஆழ்வார்களும் சேர்ந்து ரங்கநாதன் அனுபவித்தார்கள். அதுல 2 ஆழ்வார், ஒன்னு குலசேகர ஆழ்வார், மத்தொன்னு திருமங்கை ஆழ்வார். இந்த 2 பேருமே பெருமாளுக்காக 2 மதில்கள் கட்டி வைத்தார்கள். அதுல 3வது அற்புதமான திருச்சுற்று குலசேகரன் திருச்சுற்று, 4வது திருச்சுற்று ஆலிநாடன் திருச்சுற்றான திருமங்கமன்னன் திருச்சுற்று. ஆக 4 பிராகாரங்கள் பிறந்தன. ஆழ்வார்கள் எல்லாரும் பெருமான பன்னி அனுபவித்தார்கள். அவன் கிடந்ததோர் கிடையழகக் கண்டே தொண்டடிப்புடி ஆழ்வார் ஆழங்கால் பட்டு திருப்பள்ளி எழுச்சியாலே பெருமானே பள்ளி உணர்த்தினார். திருமாலேங்கிற 45 பாசுரங்களை ரங்கநாதன் திருவடிகளுக்காகவே சமர்ப்பித்தார். திருப்பாணாழ்வாரோ, என் அமுதனை கண்டகண்கள் மத்தொன்னினை காணா, இந்த ரங்கநாதன் சயனித்து பள்ளி கொண்ட எம்பெருமானை கண்டகண்கள் மத்தொன்னை கண்டிப்பாக பார்க்காது என்று லௌகிக இன்பத்திலே வைராக்கியத்தோடே வைதிக காமத்தை அழகிமணவாள பெருமாளோடே சேர்த்து அனுபவித்தார். நம்மாழ்வாரும் கங்குலும் பகலும் கண் துயிலறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும், சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும், தாமரக் கண்ணன்னே தளரும், எங்கனே தரிக்கேன் உன்னவிட்டென்னும் இருநிலம் கைதொழாவிருக்கும், செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய், இவள் திறத்து என் சிந்தித்தாய், என் செய்திட்டாய், என் செய்கின்னாய் என்று மாற்றி மாற்றி நம்மாழ்வார் பெருமான் அனுபவித்தார். திருமங்கியாழ்வாரோ 50 பாசுரங்களுக்கு மேலே பாடி அனுபவித்தார். இப்படி ஆழ்வார்கள் எல்லாரும் ரங்கநாதனுடைய வைபவத்தை விடாமல் ஓதினார்கள். அதுல ஓர் ஆழ்வாரான பெரியாழ்வார், அவள் மகளாக ஆண்டாள் பிறந்து ரங்கநாதனையே திருக்கல்யாணம் பண்ணி கொண்டாள். கேசவநம்பியை கால் படிப்பாள் என்று திருவடித்தாமர்களை தீண்டினாள். பெருமானுடைய நித்திய கைங்கரியத்தில் ஈடுபட்டார். ஆக ரங்கநாதன் ஆண்டாளையும் கைப்பிடித்தவன் ஆனான். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. ஆக முதல்ல நாம பார்த்ததெல்லாம் சோழ மன்னவர்கள் பண்ணி வைத்த கைங்கரியம். பெருமான் ஸ்ரீவைகுண்டத்துல புறப்பட்டதிலிருந்து அயோத்திக்கு வந்தது, அயோத்தியிலிருந்து இந்த திவ்யதேசத்துக்கு வந்து சேர்ந்தது, இங்கே சோழர்களாலே நிர்மாணம் பண்ணப்பட்டு கைங்கரியம் பெற்று கொண்டது. அடுத்தது ஆழ்வார்கள் எல்லாரும் பல 100 பாசுரங்களாலே பெருமான் அனுபவித்தது. இத்தனை பெருமை இருக்கவே எங்கேயோ தொண்டமண்டலத்திலே ஸ்ரீபெரும்புதூரிலே திருவவதாரம் பண்ண ராமானுஜர், அவருக்கு ஆராத காதல் ஏற்பட்டது ரங்கநாதனிடத்தே. ரங்கநாதனுக்கும் அவள் பேரிலே காதல், ராமானுஜருக்கும் இவர் பேரிலே காதல். இதைத்தான் தெரிவிப்பர்கள். ராமானுஜர் பொன் அரங்கமென்னில் மயலே பெருகுமி ராமானுஜன். அரங்கம்னு ஒரு சொல் காதலே பட்டதென்னால் மயல் பெருகி பைத்தியம் பிடித்து தானும் ஓடுவராம் சுவாமி. அன்னு தொடக்கமாக திவ்யதேசத்திலே எல்லா பணிகளையும் சரிவர நடத்த வேண்டும் என்று முற்பட்டவர். முதற்கண் திவ்யதேசத்தினுடைய பொறுப்பிருந்ததெல்லாம் திருவரங்க தமுதனார்ங்கிற பெரிய கோவில் நம்பியினிடத்திலே குரத்தாழ்வானை அனுப்பினார்.
கைங்கரியத்தில் ஈடுபட்டு சாவியை பெற்றுக்கொண்டு வந்தார் கூறத்தாழ்வான். அவர் மூலமாக சாவியம் பெற்றுக்கொண்டு வந்து தன்னுடைய மற்றொரு சிஷ்யரான அஜகது பாகினேயத்துவம் பாதுகாத்துவம் திருதண்டதாம் மருமகன் ஸ்தானத்திலிருந்த முதலியாண்டானே சேனா துரந்தரராக இந்த திவ்யதேசத்துக்கு நியமித்தார். அவரை கொண்டு திவ்யதேசத்தினுடைய எல்லா திருப்பணிகளையும் சரிப்படுத்த ஆரம்பித்தார். முதல்ல பார்த்தால் 5 கொத்துகளாக ஊரார்கள் இருந்தார்கள். அதாவது கோவணவர்கள் என்னும், குடவர்கள் என்னும், திருப்பணி செய்வார் என்னும், இப்படி பிரிந்திருந்தார்கள் 5ஆக. அதை 10ஆக பிரித்தார் சுவாமி. என்னென்னாருக்கு இந்த திவ்யதேசத்திலே என்னென்ன கைங்கரியம், என்னென்ன உற்சவங்கள் இந்த திவ்யதேசத்திலே நடைபெறும், என்னென்ன போனகங்கள் இன்னென்ன வேளையிலே பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும், இன்னென்ன திருவாபரணங்கள், இன்னென்ன திருப்பரியட்டங்கள், இன்னென்ன கொண்டாட்டங்கள் இன்னென்ன வேளையிலே நடைபெற வேண்டும் என இத்தனையும் எழுதேறார் மறையாக, அப்படி மறை வேதம் சொன்னார் போலே கல்லிலே வடித்தார் போலே ஏற்படுத்தினார். இதெல்லாம் ராமானுஜர் தான் பிறந்து 1017 40 ஆண்டுகள் கழித்து திவ்யதேசத்துக்கு எழுந்துருளினார். அப்பொழுதிலிருந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக திவ்யதேசத்தோட இருந்து தென்னரங்கன் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தார். ராமானுஜர் காலத்திலே நன்றாக ஆக்கப்பட்ட செல்வம் 1311 ஆண்டு. அந்த காலத்திலே கடைசியாக ஆண்டு வந்தான் ஷடையவர்மன் சுந்தரபாண்டியன். முதலாம் ஷடையவர்மன் சுந்தரபாண்டியன் நிறைய கைங்கரியங்களுக்கு பெருமான் பண்ணினான். 3ஆம் ஷடையவர்மன் வீரபாண்டியனுடைய காலம். அவன் 1297 ஆண்டு கொண்டு வந்தான். அப்பொழுதுதான் வடக்கிருந்து துலுக்கர்களுடைய படையெடுப்பு விசித்திர ஈஸ்வர சங்கல்பத்தாலே நடந்தது. அதில் 1311 ஆண்டு தான் முதல்ல வந்து மாலிகாபூர் என்பவன் படையெடுத்து வந்தான். திவ்யதேசத்திலேருந்து பல ரத்தன ஆபரணங்கள், ஸ்வரண விக்கிரகங்கள் திவ்யதேசத்தையே சீர்குலைத்து போனான். ஆனாலும் நம்பெருவாள் தப்பி பிழைத்து கொண்டார். அடுத்த படையெடுப்பு மறுபடியும் 1318 19 ஆண்டு குருஸ்கான் என்பவன் எடுத்தான். அதிலேயே நம்பெருமாள் ஊரை விட்டு வெளியேறாமல் தப்பித்தார். மறுபடியும் 1323 ஆண்டு பெரும் படையெடுப்பு உலூக்கான் என்பவன் வந்தான். அவன்தான் பின்னே புதுதில்லிக்கு போய் தன்னையே முகமது பின் துக்ளக்குங்கிற பேரோடே தான் தன்னையே ராஜாவாக பிரகடனம் பண்ணி கொண்டான். அவன் கீழே வரும்போதுதான் நம்பெருமாள் இனி இந்த திவ்யதேசத்திலே இருக்க முடியாத ஆபத்து ஏற்பட்டது. காவிரி கரையிலே பன்றியாழ்வான் சந்நிதி, வராகப் பெருமானுடைய சந்நிதி, அந்த இடத்திலே தான் பெருமான் பேரோலக்கமாக இருந்து தான் உற்சவாதிகளை கண்டரள பண்ணி கொண்டு வந்தார். அந்த சமயத்திலே பிள்ளை உலகாரியமன் இந்த திவ்யதேசத்துல உண்டு. சுவாமி வேதாந்த தேசிகனும் இந்த திவ்யதேசத்திலே இருந்தார். பல மகாச்சாரியர்கள் எழுந்துருளியிருந்த காலம். அப்பொழுது வடக்கே இருந்து துருஷ்கன் படையெடுத்து வருகிறான்கிற செய்தி இவர்களுக்கு எட்டித்து பெருமான் முன்பே திருவுளச்சீட்டு போட்டு பார்த்தார்கள். தெய்வமே, நீ இங்கிருக்க ஆசையா அல்லது ஊரை விட்டு புறப்பட ஆசையா? எம்பெருமானோ, நாம் ஆசைப்பட்டு எந்தெந்த இடத்தை திறந்துட்டு இங்கே வந்து சேர்ந்திருப்போம். நீ எத்தனை கேட்டாலும் இந்த திவ்யதேசத்தை விட்டு வெளியேற போவதில்லை. அப்படி வேணும்னா நான் க்ஷீராப்தியோடு இருந்திருப்பேன், சூரிய மண்டலத்தோடு இருந்திருப்போம், இருக்கவே இருக்க ஆழ்வார்களுடைய ஹிருதயம் அத்தோடே இருந்திருப்போம். மற்ற எந்த இடமும் தேவையில்லை, ஆசைப்பட்டு தானே திருவரங்கத்துக்கு வந்தோம், இங்கே இருப்போம்னு சொல்ல அவர்களும் சரி பெருமான் விட்ட வழி என்ன பெருமானோடையே இருந்து வந்தார்கள். ஆனாலும் அருகிலே இருக்கிற சமயபுரத்தளவுக்கு ஏற வந்தான் துருஷ்கர்களுடைய படையெடுப்பு. இனி நம்பெருமாளை காக்க நம்மால் முடியாது என்று உணர்ந்த சுவாமி பிள்ளை உலகாரியன் லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தட்ட ஜீவ ஜீவாதவே நமஹ என்று கொண்டாடப்படுகிற 18 ரகசிய கிரந்தங்களை உலகத்தோர் உய்வதற்காக அருளிய பிள்ளை உலகாரியன் வடக்கு திருவீசி பிள்ளையினுடைய மூத்த குமாரர். அவர் பெருமானே மூடுபல்லக்கிலே எழுந்துருளினார். நாச்சிமார்களையும் எழுந்துருள பண்ணினார். சில திருவாபரணங்களையும் பெருமானோட சேர்த்தார். மூலமூர்த்திக்கு கல்திரை சமர்ப்பித்தார். உற்சவர் மூர்த்தியெல்லாம் பல்லக்கிலே எழுந்துருள பண்ணி 12,000 ஸ்ரீவைஷ்ணவர்களை வராகப் பெருமான் சன்னதியிலே நிறுத்தினார். திரை சமர்ப்பித்தார். உள்ளுக்குள்ள உற்சவம் நடத்தராப்புல ஒரு ஏற்பாட்டினை பண்ணி வைத்தார். பெருமான் வெகு வேகமாக தெற்கு நோக்கி திருமாலிடும் சோழமலையை நோக்கி புறப்பட்டான். அந்தர்யாமி ஆருக்கும் தெரியாமல் வாழ்ந்து தெரியும். ஆனா அர்ச்சாவதாரம் எங்கேயானும் மறைந்து வாழ்ந்து நாம பார்த்திருக்கோமா? உற்சவத்துக்குன்னே எம்பெருமான், 1,00,000 ஜனங்கள் சேவிப்பதற்கென்னே எம்பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் ஆர்கண்ணிலேயும் படாமல் காட்டிலேயும் மேட்டிலேயும் கல் செடிகளுக்குள்ளேயும் முட்புதர்களுக்குள்ளேயும் உற்சவாதிகள் நின்று போய், தீர்த்த அன்னபானாதிகள் நின்று போய், இத்தனையும் நின்று போய் பெருமான் தான் பல்லக்கோடை வெளியே எழுந்துள்ளினான். இங்கிருந்து புறப்பட்டு ஜோதிஷ்குடிங்கிற இடம் மதுரைக்கு அருகிலே ஆனமலைக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் கொடிக்குளம்னு சொல்லுவார்கள். அங்க போய் பெருமாள் எழுந்துருளி இருந்த காலம். 1 மாச காலம் பிள்ளை லோகாச்சாரியர் பெருமானை பாதுகாத்து வருகிறார். இது ஒரு பக்கம். வந்த உலூக்கான் வெறுமனே விடுவனா?
உள்ளுக்குள்ள தேடி பார்த்து பெருமான் இல்லைன்னு பிறந்த உடனே நேர வந்தான். 12,000 சீவை இட்டவர்களுடைய தலையை வெட்டி சகுத்தான். ஆக 12,000 முடி கொண்ட பன்றியாழ்வான் மேட்டு கலகம்னு கோயிலொழுகு குறிப்பிடுகிறது. 12,000 சீவையிட்டவர்கள் பெருமானுக்காக உயிர் துறந்தார்கள். ராமோ ராமோ ராமேதி பிரஜானான் அபவன் கதா ராமபூதன் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி என்று கோசல சராச்சரம் எப்படி ராமனுக்காகவே உயிர் வாழ்ந்ததோ அதே போல ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அத்தனை சராச்சரமும் ரங்கநாதனுக்கென்னே உயிர் வாழ்ந்தது, உயிரையும் துறந்தது. 12,000 பேர் உயிரை விட சுவாமி வேதாந்த தேசிகன் அவர் கையிலே விருத்தரான ஸ்ருதப்பிரகாசிகா பட்டர், வேதவியாச பட்டருடைய வம்சத்திலே தோன்றினவர். ஸ்ருதப்பிரகாசிகையின் ஸ்ரீபாஷ்யத்துக்கு அற்புத வியாக்கியான கிரந்தம் சாதிச்சிருக்கார். அந்த கிரந்தத்தின் ஓலச்சுவடிகளை தேசிகனுடைய கையிலே பிடித்து கொடுத்தார். தன் குமாரர்கள் சிறுவர்கள் இருவரையும் பிடித்து கொடுத்தார். நீரே பிரமாண ரட்சணம் பண்ணி கொடுக்க வேண்டும் என் அவரிடத்துல விண்ணப்பிக்க, அவரும் இந்த கிடந்த சரீரங்களுக்குள்ளே இருந்தார்னு அவருடைய வைபவ பிரகாசிகை தெரிவிக்கிறது. அதற்குள்ளே மறைந்து மறைந்து நல்ல வேளை நாமாவது கிரந்தம் கிடைக்க பெற்றோமே என்னும் அவரும் ஒரு பக்கத்திலே சத்தியமங்கலத்துக்கு பக்கத்திலே போய் அங்கிருந்து மேலக்கோட்டையை சென்றடைந்தார். இது வேதாந்த தேசிகனுடைய சரித்திரம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்யா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதாகிருதி என்ன ஒரு பக்கம் பிள்ளவுலகாரியனும் மேல பக்கத்திலே வேதாந்த தேசிகனும் போக பெருமான் ஒரு மாச காலம் ஜோதிஷ்குடியிலே எழுந்துள்ளி இருந்தான். தான் திருமேனியிலே நோவு சாத்தி கொண்டார். தன்னுடைய 105வது திருநக்ஷத்திரத்தில் பிள்ளை உலகாரியன் தன் ஆச்சாரியனுடைய திருவடிகளை தியானித்துக் கொண்டே நம்பெருமானுடைய திருவடி தாமர்களை பிராபித்தார். இதற்கு மேலே 6 எழுந்துருள பண்ணி கொண்டு போவர்கள். மிச்சம் இருந்தவர்கள் தைரியத்தை திரட்டி கொண்டு பெருமானை விட்டு கொடுக்க கூடாது. ஒரு பக்கத்திலே துருஷ்கர் பயம், மற்றொரு பக்கத்திலே கள்ளர் பயம். இந்த 2 பயத்துக்கு நடுவிலே ஆவாரார் துணை என்ன அலைநீர் கடலுழந்து நாவாய் போல பெருமானே இப்படியும் அப்படியும் சமப்பட்டு திருமாலின் சோழமலை அழகர் மலைக்கு சென்றான். அங்கிருந்து நேர திருக்குறுங்குடி நோக்கி போய் நாகர்கோயிலையும் தாண்டி கேரள மாநிலத்துக்குள்ளே புகுந்தான். நேர கோழிக்கோட்டளவுக்கு போய் சேர்ந்தான். அங்கிருந்து கர்நாடக மாநிலத்துக்குள்ளே போய் திருக்கணாம்பிங்கிற இடத்திலே எழுந்தருள் இருந்தான். இதே காலத்திலே பகவத் சங்கல்பத்தாலே ஷடகோபனும் கலாப காலத்திலே ஆழ்வார் திருநகரியை விட்டு புறப்பட்டார். ஒருத்தனோ சேஷி, மற்றொருத்தரோ சேஷன். இவா 2 பேரும் சேர்ந்தது திருக்கணாம்பிங்கிற இடத்திலே. அர்ச்சா தசையில் இருக்கக்கூடிய நம்பெருமாளும் அர்ச்சா விக்கிரக ரூபத்தோட இருக்கிற நம்மாழ்வாரும் 2 பேரும் ஓரிடத்திலே வந்து கூடினார்கள். நம் ஆழ்வார் நம் ஷடகோபன்னு நம்பெருமாளும் அபிமானித்தான். தன்னுடைய முத்து சட்டையும் வட்டமனையும் அவருக்கு பிரசாதமாக கொடுத்து தனக்கு அருகிலேயே எழுந்துருள பண்ணிக்கொண்டு பல நாட்களை கழித்தான். மேலே 2 பேரும் புறப்பட வேண்டிய காலம் ஏற்பட்டது. ஆழ்வாரை திசை நோக்கி அனுப்பி வைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்ட எம்பெருமான் திருக்கணாம்பிலேந்து புறப்பட்டான். மேலக்கோட்டையிலே சில ஆண்டுகள் இருந்தான். மறுபடியும் சத்தியமங்கல தளவுக்கு வந்து திரும்ப ஒரு தரம் மேலக்கோட்டைக்கு போயிட்டு நேர திருமலையப்பனுடைய ஆஸ்தானத்தை சென்று கிட்டினான். திருமலையிலே இன்னைக்கு ரங்கமண்டபம்ங்கிறது பிரசித்தம். ரங்கமண்டபத்திலே பல ஆண்டுகள் கழித்தான் எம்பெருமான். இதெல்லாம் 1423 1323 தொடங்கி 1371 வரை 23 தான் பெருமாள் ஊரை விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்தம். நல்ல வேளை இந்த துருஷ்கர்களுக்கு அவர்கள் இந்த இடத்துல பிரதானியா விட்டுட்டு போனாலோ அவர்களே விரோதித்து போனார்கள். ஒரு 15 ஆண்டு காலம் வரைக்கும் தான் அவனுடைய ராஜ்யம் நடந்தது. அதற்கு மேலே யாருமே நல்லோர்கள் எல்லோரிடத்திலையும் நல்லோர்களா இருந்துருவா. ஆனா தீயோர்கள் சில காலத்துக்கு சில பேருக்கு நல்லோர்களாக இருக்கலாம். காலம் முடிந்த பிற்பாடு அவர்களும் தங்கள் ஸ்வபுத்தியை காட்டுவார்கள் அல்லவா. அதனாலதான் இந்த கீழே பிரதானியா வச்சுட்டு போனானோ அந்த துருஷ்கனே விரோதித்து கொள்ள மறுபடியும் நாட்டிலே குழப்பம் நிலவித்து. நல்ல வேளை அந்த சமயத்திலே தான் ராயர்களுடைய ஆட்சியாக கர்நாடக மன்னர்கள் துங்கபத்ரா நதிக்கரையிலே வித்யாரண்கிற சிங்கேரி சாரதா பீடத்து சங்கரர் அவருடைய அனுகிரகத்தோட ஹரிஹரன் புக்கன் என்கிற 2 பேரும் தாங்கள் ராஜ்யஸ்த ஸ்தாபித்தார்கள். ஹரிஹரனுக்கும் புக்கனுக்கும் பிரதானியாகத்தான் கொப்பனாரியன் என்பவன் இருந்தான் செஞ்சி கோட்டையிலே. அந்த செஞ்சியில் இருந்தவனுக்கு நம்பெருமாளுடைய அனுகிரகம் கிட்ட எப்படியாவது துருஷ்கர்களோட போராடி பெருமான திரும்ப ஸ்ரீரங்கத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சூளுரைத்தான். தன்னிடத்தில் இருந்தது 30,000 வீரர்கள், துருஷ்கர்கள் இருந்ததோ 2 லட்சம் வீரர்கள். எப்படி சேர்ப்பதுன்னு புரியல ராஜாவுக்கு. ஓரொரு குறுநில மன்னனிடத்திலேயா போனான். நம்ம பெருமாள் எத்தனை தூரம் பிரபாவத்தோடு எழுந்துருளி சேவை சாதிச்சுருந்தார். எத்தனை உற்சவாதிகள், சம்பத்சோத்சவம், பக்ஷோத்சவம், ஆகோத்சவம், நித்தியோத்சவம், இத்தனை உற்சவம் அடங்கி போய் எங்கேயோ காட்டுக்குள்ளே சஞ்சரிக்கிறான். பார்த்து கொண்டு நீங்கள் சனாதன தர்மத்தை காக்காமல் இருக்கலாமா என்ன ஓரொரு ராஜாவிடத்திலையும் போய் முறையிட்டான் இந்த கொப்பனாரியன்.
அவனவன் மனது மாறி இவனோடைய சேர வேண்டும்னு துடிக்க எல்லாருடைய படைகளையும் சேர்த்து கொண்டான். தெற்கு நோக்கி அதிவேகமாக புறப்பட்டான். ஹரிஹரனும் புக்கனும் நேர மதுரைக்கு சென்று திருநெல்வேலி அளவுக்கு போனார்கள். இவனிடத்திலே நீ திருச்சிராப்பள்ளி அளவுக்கு பார்த்துக்கொள் என்று செஞ்சியிலேந்து புறப்பட்டவன் ஊரொரு நாடாக கடந்து துருஷ்கர்களை விரட்டி கொண்டு வந்தான். திருவரங்க தேர வந்து திவ்ய ஆஸ்தானத்தையும் பிடித்தான். அதற்குள்ளாக நம்பெருமாளை எழுந்துருள பண்ணி செஞ்சியிலேயே ஸ்தாபித்தான். அங்கேயும் திருவாராதனைகளை குறவர நடத்தி கொண்டு வந்தான். 1371 ஆண்டு திரும்ப நம்பெருமாளை கூட்டிக் கொண்டு வந்தான். வைகாசி மாசம் 17ஆம் தேதி திருவரங்கத்துக்குள்ளே பெருமான் நுழைந்து ஒரு சுத்தி வந்து தன் ஆஸ்தானத்தில் எழுந்தருள் இருக்க தேசமே ஆனந்தப்பட்டு போயிற்று. ஆனால் அந்த சமயத்திலே இந்த நம்பெருமாளின் கிட்டத்தட்ட 48 காலம் 48 வருஷங்கள் இல்லாமல் போனபடியால் சில நாட்கள் கழித்தே உள்ளூர்காரர்கள் அங்கங்கே திரும்பி வர்றதுக்கு ஆரம்பித்தார். உள்ளுக்குள்ள தெய்வம் இல்லை, வேறொரு விக்கிரகத்தை எழுந்தருள பண்ண வேண்டும்ங்கிற ஆசையோடே இப்பொழுது பெருமாள் சேவை சாதிக்கிறாரே திருவரங்க மாளிகையார், அதே உயரத்தில் பெருமான போலே அந்த திருவரங்க மாளிகையாரை எழுந்தருள பண்ணி உற்சவாதிகள் திருவாராதனங்கள்லாம் நடந்துன்னு வந்தான. இப்போ நெஜ பெருமானு உள்ளுக்குள்ள வந்து சேர்ந்துட்டார். இனிமேலே இந்த பெருமாள் நம்பெருமாளா பழைய பெருமாளா, இல்லை இப்ப இருக்கிற திருவரங்க மாளிகையார் பழைய பெருமாளா, இந்த 2 பேர்ல ஆர் பழையவர்னு சந்தேகம் ஏற்பட நல்லவேளை அந்த சமயத்திலே ராஜகண்ட கோபாலர்னு ஒருத்தன் இருந்தான். ஸ்ரீவைஷ்ணவ வண்ணாத்தான் ஈரங்கொல்லி பெருமானுக்கு நித்தியப்படி சலவை செய்து சமர்ப்பிப்பன் துணி வஸ்திராதிகளை. அவனுக்கு ஆனால் நேத்திர பாட்டவும் இல்லாமல் போயிற்று. மனது வேலை செய்ததை தவிர புத்தி நன்றாக இயங்கித்தே தவிர கண் பார்வம் அங்கி போயிற்று. அவருக்கு திருநக்ஷத்திரம் 93. அவர் தான் சொல்ல முடியும் யாரு உண்மையான நம்பெருமாளன்னு. வேற வழி இல்லை. அவரும் விண்ணப்பித்தார், அருகிலே கொண்டு போங்கள் என்னை 2 திவமங்கள விக்கிரகத்துக்கும் திருமஞ்சனம் பண்ணி வையுங்கள், அந்த ஈரவாட தீர்த்தத்தை எனக்கு கொடுங்கள். ஏன்னா ஒரு நாளும் பெருமானுடைய திருப்பரியட்டத்து வைக்கும் போது அதன் தீர்த்தத்தை முதல்ல உட்கொண்டுதான் நான் ஜீவித்து வருகிறேன். ஒரு மாலாக்காரன் தெரிவித்தான், பிரசாத பரமோ நாதோ மமகேகமுபாகதோ தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி என்று. ராமன் கண்ணன் மதுரா நகரத்துக்கு போன காலத்திலே அங்கு ஒரு வண்ணன் ரஜகன் ஒரு வண்ணாத்தான், அவன் அபச்சாரப்பட்டான் கண்ணனிடத்திலே. ஆனா இந்த வண்ணாத்தான் உபச்சாரம் பண்ணுகிறான் ரங்கநாதனுக்கு. ஆக ஸ்ரீபா அந்த தீர்த்தத்தை ஈரவாட தீர்த்தத்தை எடுத்து குடித்து பார்த்தான். இவரே நம் பெருமாள், இவரே நம் பெருமாள், நம் அழகிய மணவாளன் இவனே என் ஆனந்த கூத்தாடினான். அன்று தொடக்கமாக நம்பெருமாள்ங்கிற பெயர் அழகிய மணவாளனுக்கு ஏற்பட்டது. ஆக மறுபடியும் தன் திவ்யதேசத்துக்கு தான் எப்படியெல்லாம் முன்னால் இருந்திருப்பனோ அப்படியே திரும்ப வந்து சேர்ந்தான் எம்பெருமான். இது கொப்பனாரியன் பண்ணின முக்கியமான கைங்கரியம். வந்தது 1371. ஆனால் அதிலிருந்து 12 ஆண்டு காலத்துக்கு எந்த உற்சவத்தையும் திரும்ப தொடங்க முடியவில்லை. 1383 ஆண்டு அந்த ஆண்டிலே தான் முதல் உற்சவம் தொடங்கப்படுகிறது. சித்திர உற்சவம் தொடங்கி ஒரு உற்சவமாக இன்னைக்கு நாம 4 முக்கியமான உற்சவங்களை அனுபவிக்கிறோம். அதிலே மாசி திருப்பள்ளியோட உற்சவமாக மாறி நடக்கிறது. மாசி உற்சவங்கிறது திருப்பள்ளியோட தெப்போத்சவமாக பெருமாள் கண்டருளுகிறார். அதை தவிர தை உற்சவம் என்ன, பங்குனி உற்சவம் என்ன, சித்திர உற்சவம் என்ன. இதுல சித்திர உற்சவத்தை பூபதி திருநாளாகவும், அதாவது சித்திர உற்சவத்தை விருப்பண்ண உடையாருடைய திருநாளாகவும், தை உற்சவத்தை பூபதி திருநாளாகவும், பங்குனி உற்சவத்தை ஆதி பிரம்மோற்சவமாகவும் 3 உற்சவங்களை பெருமான் கண்டருளுகிறான். 3 சமயத்திலையும் துவஜாரோகணம் உண்டு, 3 சமயத்திலையும் திருத்தேர் விழா உண்டு. இந்த உற்சவங்கள் எல்லாம் 383 அப்பொழுதுதான் தொடங்கித்து. அதே சமயத்திலே காரை கருணை ராமானுஜன் திரும்ப வந்து பூவலகத்திலே திருவவதாரம் பண்ணினார். என் மூலம் ஆஸ்வீஜமாஸ்யவதார மூலம் காந்தோபயந்தி யமினஹா கருணேக சிந்தோ ஆசீத் அசத்சு கணிதஸ்ய மமாபி சத்தா மூலம் ததேவ ஜெகதப்யுதயைக மூலம். என் ஐப்பசி மாசத்திலே மூல திருநக்ஷத்திரத்திலே தானும் சுவாமி வனவாள மாமனிகள் ஆழ்வார் திருநகரியேற திருவவதாரம் பண்ணினார். 1370 சம்பத்சரத்திலே ஐப்பசி மூலத்தில் அந்த சுவாமி 1413 சம்பத்சரம் இந்த திவ்யதேசத்துக்குள்ளே எழுந்தருளுகிறார். பெருமான் திரும்ப வந்த காலம். ஆக ராமானுஜர் காலத்தே சைவர்களாலே உபதிரவம், பிள்ளை உலகாரியன் வேதாந்த தேசியின் காலத்தே துருஷ்கர்களாலே உபதிரவம். உபதிரவங்கள் அத்தனை நீங்கி போய் நாடு சாந்தி ரசத்திலே ததும்பிக் கொண்டிருந்த காலத்தே சாந்தி ரசமே திருமுக மண்டலத்திலே தவிழ சுவாமி திருவவதாரம் பண்ணினார். பிறந்தது 1370. இங்க வந்து சேர்ந்தது 1413 சம்பத்சரத்தில். எம்பெருமானும் ஆசைப்பட்டான், நம்முடைய அழகிய மணவாள முனியை நம் பல்லவராயன் மடத்திலே கொண்டு போய் விடுங்கள் என்று தெற்கு உத்தர வீதியில் இருக்கிற பல்லவராயன் மடத்தை கொடுக்க சுவாமியும் திருமலையாழ்வாருங்கிற காலக்ஷேப கூடத்தை பிள்ளலோகாச்சாரியருடைய 18 ரகசியம் விளைந்த மண் அதை கொண்டு கட்டி முடித்தார்.
காலக்ஷேபாதிகளை சாதித்து கொண்டு வந்தார். அப்பொழுதுதான் வாழ்ந்திருந்த ராஜா தை உற்சவத்தை சுவாமியினிடத்திலே பிரார்த்தித்து மறுபடியும் நடத்த தொடங்கினான். 1413 வந்தாருங்கிறத பார்த்தோம். அதிலிருந்து ஒரு 20 ஆண்டுகள் கழித்து ஒரு பரீதாபி ஆண்டிலே பெருமான் உள்ளே நுழைந்தான். 1371. அதிலிருந்து நேர 60 ஆண்டுகள் கழித்து 1431 மணவாள் மாமர்களுடைய திருவாக்காலே தான் ஈடு மகா வியாக்கியானத்தை கேட்க வேண்டும் என்று திருவுள்ளம் பூண்டான். பெரிய திருமண்டபத்திலே எழுந்தருளியிருந்தான். மணவாள மாமர்களை அழைத்தனுப்பி, நீர் 1 வருஷ காலத்துக்கு ஈடு திருவாய்மொழி வியாக்கியானத்தை சொல்லும், கேட்க நாமும் ஆசை கொண்டோம். மணவாள மாமர்களும் சொல்வதற்காக ஆரம்பித்தார். ஓர் ஆவணி மாசத்திலே சுவாதி திருநக்ஷத்திரத்திலே தொடங்கினார். அடுத்த வருஷம் ஆனி மாசம் மூல திருநக்ஷத்திரம் வரைக்கும் சொல்லி போனார். அப்படி சொல்லி முடிவுறுகிற நன்னாள் அர்ச்சக முகேன பெருமாள் ஆவேசித்தான். 1 வருஷ காலம் கேட்டு முடித்திருக்கிறார் அல்லவா. எத்தனை உற்சவம் பெருமானுக்கு தொடங்கினார். சித்திர மாசத்திலே சித்திர பிரம்மோத்சவம், அழகான உற்சவம் பூச்சாத்தி உற்சவம், கோட உற்சவம். வைகாசி மாசம் வந்ததினாலே எம்பெருமானுக்கு வசந்தோத்சவம். வைகாசி ஆனி மாசம் வந்ததினால் ஜேஷ்டாபிஷேகத்தையும் பெரிய திருப்பாவாடையும் கண்டருளுகிறான். ஆவணி மாசம் பிறந்ததினாலே கண்ணனுக்குன்னே ஏற்பட்ட உற்சவத்தை கண்டருளுகிறான். ஊஞ்சல் உற்சவம் கண்டருளுகிறான். மேற்கொண்டு பவித்ரோத்சவத்தை கண்டருளுகிறான் எம்பெருமான். இப்படியே மாசத்துக்கு உற்சவம். இந்த மொத்த உற்சவங்களையும் 1 வருஷ காலத்துக்கு நிறுத்தினான். காலக்ஷேபம் கேட்கணும்னா உற்சவம் இடையூறாக இருக்கக்கூடாது என்று தன் உற்சவாதிகளை நிறுத்தி கொண்டு மணவாள மாமனிகள் சொன்ன கேட்டான் எம்பெருமான். ஆனி மாசம் மூல திருநக்ஷத்திரத்திலே கடைசி பாசுரத்தை சொல்லி முடித்தார். ஆச்சாரியனுக்கு ஏதாவது சம்பாவனை பண்ண வேண்டுமே ஆசையோடே அங்க நின்றிருந்தவர் அர்ச்சக குமாரன் ரங்கநாயக்கன்னு திருநாமம். 4 வயசு 5 வயசு குழந்தை. அதன் பேரிலே ஆவேசித்தான். உள்ளே ஓடி வந்தவன் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனி என்று மணவாள மாமனிகளுக்குரிய தனியனை பெருமாளே தானும் சமர்ப்பித்தான். ஆச்சாரியனும் பெற்றுக்கொண்டார். 1443 ஆண்டு மணவாள மாமனிகளும் பரமோதத்துக்கு திரும்ப எழுந்துருளினார். அத்தோடே அவர் காலம். அதற்கு மேற்பட்ட காலத்திலே மறுபடியும் பல ராஜாக்கள் இந்த திவ்யதேசத்துக்கு கைங்கரியம் பண்ண தொடங்கினார்கள். 1488 முதல்ல 92 வரை ஆண்டு வந்தான் நரசநாயக்கன் என்பான். இந்த நாயக்கர்கள்லாம் இன்னும் விஜயநகர பேரரசனுடைய கடைசியாக இருக்கிறவா. ஹரிஹரர் புக்கர்கள்னா முதல்ல தொடங்கினா, மறுபடியும் 2வது தலைமுறை வந்தது, 3வது தலைமுறை வந்தது. இது இப்ப கடைசி தலைமுறை தான். 1488 92 வரை. அந்த சமயத்துல ஒரு பிரதானி இருந்தான், கோனேரி ராஜான்னு அவனுக்கு பேர். அவன் இந்த திவ்யதேசத்திலே உடையவர் ஏற்படுத்தி வைத்த திட்டத்தை எல்லாம் மாற்றினான். அவன் இங்கிருந்த சொத்தையும் தன்னுடைய பிரயோஜனத்துக்காக பயன்படுத்த பார்த்தான். அப்ப இருந்த மகாஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி, இது ஒருக்கே வெள்ளக்கோபுரம், இதனுடைய மேல் மட்டத்தில் ஏறி தலகுப்புற கீழே விழுந்து பிராணத்தியாகம் பண்ணி இவன் பண்ணும் செயல்களுக்கெல்லாம் தங்களுடைய விரோதத்தை காட்டினார்கள். கடைசியா எழுதி பார்த்து புரிஞ்சுட்டான் ராஜாவும். நரசநாயக்கன் பார்த்து ஏதோ தவறு செய்கிறான் கோனேரி ராஜா என்று திரும்ப வந்து அவன் ஆட்சியிலிருந்து பிடுங்கினான். இந்த நரசநாயக்கனுக்கு பிள்ளையாக பிறந்தவன் வீரசிம்மன். வீரசிம்மனுக்கு பிள்ளையாகத்தான் கிருஷ்ணதேவராயன் வந்து தோன்றினான். 1509 1530 ஆண்டு வரை இந்த தமிழகம் முழுக்க அவனும் ஆண்டான். தமிழகம்ங்கிறது துங்கபத்ரா நதி தீரம் வரைக்கும் இங்கிருந்து தமிழகம்ங்கிற அவர்கள் பாஷையில தமிழகம்னா அவர்களுடைய நாடு ஏற்பட்டு வந்த காலம். அப்பொழுதுதான் 1530 வரை ஆண்டவன் கிருஷ்ணதேவராயன் கைங்கரியம்ங்கிறதே பெருமானுக்கு மாசி உற்சவத்தை ஏற்படுத்தின கைங்கரியம். ஆனால் அது அந்த காலத்திலே மாசி உற்சவங்கிறது பிரம்மோத்சவமாக நடந்து அதற்கு பிற்பட்டோ முற்பட்டோ அப்படியே உற்சவாதிகள் மாறி இன்னைக்கு திருப்பள்ளியோடமாக கண்டருளுகிறான். மேலும் பெருமான் எப்பொழுது புறப்பட்டாலும் தசதானம்னு சொல்லுவார்கள். இந்த தசதானத்தை பெரிசா பண்ணி காட்டினவன் அவன். நாம தசதானம் மண்ணு கொடுக்க வேண்டும், பொண்ணு கொடுக்க வேண்டும், பசுதானம் கொடுக்கணும்னா அது எல்லாத்துக்கும் எத்கிஞ்சித்து ஒரு ஸ்வரணத்தை வைத்தோ, பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறோம்னு 2 நாணயங்களை வைத்து கொடுத்து விடுவோம். ஆனா அந்த ராஜா தசதானம்னா பெருமானுக்கு அத்தனையும் நிஜத்திலேயே தானம் பண்ணி காட்டுவன். அப்படி வாழ்ந்து வந்த காலம் கிருஷ்ணதேவராயனுடையது. அடுத்தாற் போலே அவன் பிள்ளை அச்சுத தேவராயன் ஆண்டு வந்தான். இதெல்லாம் விஜயநகர பேரரசு நடந்து வந்த காலம். அதற்கப்புறம்தான் மதுரையிலிருந்தும் தஞ்சாவூரிலிருந்தும் ஆண்டு வந்த நாயக்கர் வம்சங்கள் தொடங்குகிறது. இதிலே இந்த நாயக்கர்கள்ங்கிறவா சிற்றரசர்களாக விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய கீழே இருந்து ஆட்சி புரிபவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனா காலப்போக்கிலே நாமே ஆண்டு கொள்ளலாம்ங்கிற முடிவுக்கும் வந்தார்கள். அல்ல தஞ்சாவூர்ல ஆண்டு வந்த நாயக்கர்கள்லாம் ஓரளவுக்கு எஜமானர்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டா, அப்படித்தான் இருந்தார்கள். ஆனா மதுரை ஆண்டு வந்தவர்கள் நமக்கு நாமேன்னு ராஜாக்களாக பிரகடனப்படுத்தினார்.
ஆனா இந்த 2 சாம்ராஜ்யத்திலும், அது விஜயநகர பேரரசாக இருக்கட்டும் அல்லது நாயக்க மன்னர்களுடைய பேரரசா இருக்கட்டும், நம்பெருமானிடத்துல மிகுந்த பக்தி. அத்தனை கைங்கரியத்தையும் பெரியோர்கள் பண்ணி வந்தா. அதுல முதல் நாயக்கன் 1529-30 64 வரைக்கும் ஆண்டான். அவனுக்கு தான் விஸ்வநாத நாயக்கன்னு பேர். அவன் காலத்திலே நிறைய கைங்கரங்களை மறுபடியும் ஏற்படுத்தி வைத்தான். அந்த காலத்துல தான் புரந்தரதாசர் இந்த திவ்யதேசத்துக்கு வந்திருக்கார். அந்த நாயக்க மன்னவன் ஆண்ட போது வந்து நிறைய கீர்த்தனைகளை நம்பெருமாள் பேரிலே, அரங்கநாதன் பேரிலே பாடி போனார். அதற்கடுத்தா போலே முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கன், 2ஆம் கிருஷ்ணப்ப நாயக்கன் 1566 601 வரைக்கும் அவர்கள் ஆண்ட காலம். அதற்கு பிற்பாடுதான் இந்த பேரரசு, விஜயநகர பேரரசிலேயே உள்நாட்டு போர் மூண்டது 3-4 ஆண்டுகளுக்கு. உள்நாட்டு போர் ஒரு பேரரசில ஏற்பட்டதுன்னா கீழே கப்பங்கட்டி கொண்டு வாழ்ந்து இருக்கிறவாள்லாம் தங்களுதேன்னு ஆரம்பிச்சிருவா. இப்ப வீடு ஒண்ணுது அடியனுது, ஒருத்தர குடுத்தனை வச்சிருக்கேன், நம்ம ஒழுங்கா நடந்துக்கிற வரைக்கும் தான் அவர் குடுத்தனக்காரரா இருப்பார். நம்ம குடும்பத்துக்குள்ளேயே குழப்பம் நினைத்தா அப்ப சொத்து என்னதான் இருந்தான்னு என்னையும் எடுத்துன்னு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுதான் நடந்தது. அதற்கு அப்பாற் போலே 1623 முதல் நாயக்க மன்னவன் திருமல நாயக்கன் என்பான் ஆட்சி பரிபாலனத்தை ஏற்றுக்கொண்டான். அவன்தான் முதல்ல திருச்சிராப்பள்ளியிலிருந்து தலைநகரத்தை மதுரைக்கு மாற்றினவன். அதுக்கு முன் வரைக்கும் திருச்சிராப்பள்ளியிலிருந்தே நாயக்க மன்னவர்கள்லாம் ஆண்டுன்னு வந்திருக்கா. மதுரைக்கு மாத்தினான். அவன் இந்த திருமல நாயக்கர் காலத்தில் ஒரு சிறு பிணக்கு இங்கு ஏற்பட்டது. வேற்று நாட்டிலிருந்து சில பேர் உள்ளே புக வேணும்னு பார்த்து அவர்களுக்காக இந்த திவ்யதேசத்துல மரியாதைகளை பண்ண வேண்டும் என்று இங்கே எழுந்தருளி இருந்த அண்ணங்கார் சுவாமி அவரிடத்திலே தெரிவித்தான் திருமல நாயக்கன். அதாவது சுவாமி மணவாள மாமுனிகள் அவர் அஷ்டதிக்கஜங்களை ஏற்படுத்தினார். அதுல அண்ணன்னு பேர் பெற்றிருக்கிற வரதநாராயண குரு பெரியோர், அவர் தான் அஷ்டதிக்கஜத்துல பொனடிக்கால்ஜின்னு சொல்லுவார்கள். அதே போல அண்ணன் சுவாமின்னு சொல்லுவார்கள். அந்த அண்ணனிடத்திலையும் வாதூல தேசிகன், ரங்காச்சாரிய சுவாமி, இவர்களிடத்துல கோயிலுடைய பரிபாலனம்லாம் இருந்து வந்தது. காரணம், இவர்கள் எல்லாமே முதலியாண்டானுடைய வம்சத்தவர்கள். ராமானுஜர் பார்த்து முதலியாண்டான் இடத்துல ஒப்புவித்து போனார். அதனால ராஜ்யத்தவ பாதுகாத்துன்னு வந்திருக்கா. பெருமாள் வெளியில போற சேவும் சரி, உள்ளே இருக்கிற சேவும் சரி, இந்த பெரியோர்களான விஜயநகர பேரரசோட தொடர்பு வைத்துக்கொண்டு கொப்பனார் இடத்துல பேசி திரும்பி கொண்டு வந்தது சரி. இது இத்தனையும் ஊற விட்டு நகராமல் உத்தம நம்பியனுடைய கைங்கரியம். அவர் இருந்துதான் இந்த திவ்யதேசத்தை அவ்வளவு தூரம் காத்தார். மேற்கொண்டு முதலியாண்டான் வம்சத்தவர்களும் திரும்பி வர அவர்கள் கையில தான் மணவாள மாமுனிகளும் ஒப்புவித்தார் திவ்யதேச கைங்கரியத்தை. அந்த அண்ணங்கார் சுவாமியினிடத்தே வந்திருந்த இந்த திருமல நாயக்கன் தனக்கு வேண்டியவர்கள் சில பேருக்கு மரியாதை பண்ணணும்னு சொல்ல அதை அவரும் மறுத்துவிட, அந்த வழக்கம் புதுசாக எதுவும் திருவரங்கத்தே புகுத்த முடியாது என்ன அவர் மறுக்க, நீர் நம்ம ஆச்சாரியனே இல்லை, இத்தனை நாள் அவரைத்தான் ஆச்சாரியனாக கொண்டிருந்தான், நீர் நம்ம ஆச்சாரியன் இல்லைன்னு சொல்லி சைவ மதத்தை தழுவினான், மாறிய போட்டான். ஆனால் அதுக்கப்புறம் அவர்களுடைய ஆதரவு ரொம்ப தூரம் இந்த திவ்யதேசத்துக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அதற்கு மேல பெருமானுடைய விசித்திர சங்கல்பம், அந்த திருமல நாயனுக்கு அடுத்தா போலே சொக்கநாத நாயக்கன் என்பான் வந்து சேர்ந்தான். சொக்கநாதனும் முதலிலே சைவனாகத்தான் இருந்தான். ஆனா இந்த சுவாமி இருந்தார், வாதூல ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமின்னு பேர். அவர் அத்வைத மதத்தை நீ தழுவிருக்கே, சைவனாக இருக்கிறாய், அத்வைதமும் சைவமும் ஒண்ணுன்னு அடிய இப்ப சொல்ல வரல, அன்று இருந்த குழப்பத்தை பத்தி தெரிவிக்கிறேன். நீ சைவ மதத்தை தழுவினாய், உங்க அத்வைதிகள் ஆறானும் இருந்தாலும் நம்மோடே வாதப்போருக்கு கூப்பிடு. எப்படி பெரியாழ்வார் ஸ்தாபித்திருப்பரோ பரதெய்வம் ஆறுன்னு நாமும் மதமெதுன்னு ஸ்தாபிக்கிறோம், அதற்கு அப்புறம் நீ எந்த கோவிலை ஆதரிக்கணும்னு முடிவு பண்ணிக்கலாம் என்று வாதூல ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமிய சொல்ல, வஜ்ராங்கி என்று இவரோட போட்டி போடுறதுக்கு ஒருத்தன் ஏற்பாடு செய்யப்பட்டான். இவருக்கும் அவருக்கும் பல நாட்கள் மாசங்கள் வாதப்போர் நடந்தது. கருட மண்டபத்திலே பக்கத்துல தோட்டம் இருந்துதான். கருட மண்டபத்தினுடைய தோட்டத்திலேயே 2 பேருக்கும் வாதப்போர் நடந்து வாதூல ஸ்ரீனிவாசாச்சாரிய ஸ்தாபித்து கொடுத்தார் வைஷ்ணவம் எப்படி உயர்ந்ததென்னு. அதிலே அந்த சொக்கநாத நாயக்கனுடைய தம்பிமார்கள் 4 பேர், அவர்களைத்தான் நடுவர்களா அமைச்சு வச்சிருந்தாலாம். அவர்களும் எத்தனையோ சிரமப்பட்டு பார்த்தா மாத்தி தீர்ப்பு சொல்லிடணும்னு. ஆனா இவருடைய வாதத்திறமை எதற்கும் இடம் கொடுக்காமல் போக மறுபடியும் அந்த ராஜா வைஷ்ணவத்தையே தழுவினான். அவன் முதல்ல கட்டினது இப்படி பல மதத்தர்களாலே பெருமானுக்கு கண்ணடி பட்டுவிடும், அது படாம மறைக்கணுங்கிறதுக்காக திருவந்திக்காப்புங்கிறத ஏற்படுத்தி வைத்தான் அந்த ராஜா. இன்னைக்கும் நாச்சியார் சந்நிதிக்குள்ளே அந்த பக்கத்துல பெருமாள் வந்தாலும் இல்ல தெற்கு வாசலுக்குள்ள போனாலும் 2 மண்டபமும் திருவந்திக்காப்பு மண்டபம். அதுல தெற்கு வாசல்ல இருக்கிற திருவந்திக்காப்பு மண்டபத்திலே சொக்கநாத நாயக்கனுடைய திருவுருவத்தையே நீங்கள் காணலாம். சில உருவத்துல இப்பொழுதும் அவர் இருக்கிறார். காப்பு, பெருமானுக்கு பல்லாண்டு மங்களம் உண்டாக வேண்டும், அந்திக்காப்பு பொழுதிலே பெருமானுக்கு பல்லாண்டு பாடி வைத்தவன் தான் அந்த ராஜா சொக்கநாத நாயக்கன். அவன்தான் தானும் முதல்ல இருந்தது சைவத்திலே மாறி இங்கு வந்து புகுந்தான்.
2 பக்கத்து மண்டபத்தை ஏற்படுத்தி வைத்தவனும் அவன்தான். இந்த வடக்கு வாசல்ல திருவந்திக்காப்பு மண்டபம், தெற்கு வாசல்ல அந்த மண்டபம். வடக்கு வாசல் திருவந்திக்காப்பு மண்டபமே தான் கம்பநாடர் அரங்கேத்திய மண்டபம்னு கொண்டாடப்பட்டு வருகிறது. மேட்டழிச்சிங்கிற ஆமோதித்தார்ன்ற சரித்திரம் எல்லாரும் அறிந்ததே. இது சொக்கநாத நாயக்கனுடைய கைங்கேற்றம். அடுத்தா போலே முத்துவீரப்பன் பிறந்தான். முத்துவீரப்பனுக்கு அடுத்தாற் போலதான் மதுரப்பட்டணத்தை ராணி மங்கம்மாள் ஆண்டாள். அதாவது இந்த குழந்தைக்கு காலம் வரணுங்கிறதுக்காக தான் ஆண்டு. அவருடைய ஆட்சி காலம் 1706. அத்தோட முற்று பெறுகிறது. அடுத்தாற் போலே பெரிய ராஜா எல்லாரும் அறிந்திருக்கிற விஜயரங்க சொக்கநாதன் அவன் வந்து பிறந்தான். 1706 36 வரை 30 ஆண்டுகள் அவனும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான். இந்த விஜயரங்க சொக்கநாதர் காலத்திலே தான் தனக்கு நேரே வாரிசு இல்லாதபடியால் ஒரு புத்திரனை ஸ்வீகாரம் பண்ணி கொண்டான். விஜயகுமார சொக்கநாதன் அவனுக்கு பேர். அந்த விஜயரங்க சொக்கநாதர் அவர் மனைவி, விஜயகுமார சொக்கநாதர் அந்த பிள்ளையினுடைய மனைவி. இந்த 4 பேருடைய உருவத்தை தான் நீங்கள் இப்பொழுதும் மேலப்படிக்கு கீழே கண்ணாடி அறைக்குள்ள நாம சேவிக்கிறோம். இதெல்லாம் விஜயரங்க சொக்கநாதனுடைய கைங்கரியம். குமாரன் விஜயகுமார சொக்கநாதன் அவர்கள் காலத்துக்கு பிற்பாடுதான் ஆற்காட்டு நவாப்பினராலே திவ்யதேசத்துக்கு சிரமம் ஏற்பட்டது. சிரமம்னு சொன்னா பெருமாள் வெளியில போல ஓரளவுக்கு உற்சவாதிகள் நடக்கும். அந்த சமயத்துல தான் இந்த ஆற்காட்டு நவாப் வந்தான். நவாப்பு படையெடுத்தது கூட ஆச்சரியம் அல்ல. அவனிடத்துல பிரதானியாக இருந்திருக்கான் அவனுடைய மாப்பிள்ளையான சந்தா சாஹிப் என்பான். அவன் தான் வந்து இந்த திவ்யதேசத்துல நிறைய கொள்ளையடிக்கணும்னு பார்த்தான். ஊருக்குள்ளே புகுந்தவன் முதல் 3 பிராகாரங்களையும் தான் ஆக்கிரமிச்சுட்டான். அப்படின்னா மேலே சுத்தி இருக்கிற மாடமாளிகை சூழ் திருவீதி, அதாவது சித்திர வீதி, வெளியில இந்த சித்திர வீதி, உள்திர வீதி, மாடமாளிகை சூழ் திருவீதி, முதல் 3 பிராகாரங்களையும் தான் ஆக்கிரமித்து உள்ளுக்குள்ள இருக்கிற தேவஸ்தானத்தினுடைய அரிசி பருப்பு முதலானவர்களை எடுத்தே தன்னுடைய காலாட்படை எல்லாருக்கும் சோரிடணும்னு பார்க்க அந்த சமயத்தில் இருந்த உத்தம நம்பி சுவாமி, ஸ்ரீரங்க நாராயணஜியர் சுவாமி, அதாவது குரநாராயணஜியர் சுவாமி, மேலே நலந்திகள் நாராயணஜியர் ஸ்ரீரங்க நாராயணஜியர் சுவாமி, பட்டரையங்கார் சுவாமி, அண்ணன் சுவாமி வாதூல சுவாமிகள் இவர்களெல்லாம் சேர்ந்து பேசி 1 லட்சம் ரூபாய் அவனுக்கு கொடுத்து பெருமாள் பேரில கை வைக்காமல் இருக்க வேணும்னு பிரார்த்தித்தார்கள். முதல் தரம். நல்ல வேளை இவர்கள்லாம் இங்கேருந்து செய்தி அனுப்ப அப்பொழுது சிவாஜி மராட்டத்தை ஆண்டு வந்த காலம். அங்கிருந்துதான் சிவாஜிக்கு வேண்டியவன் பாஜிராவ் என்பான். அவன் தான் உடனே படைகளை அமைத்து ரங்கநாதனை ரட்சித்து கொடுக்க வேண்டும் என்கிற ஆசையோட அனுப்ப இவன் ஓட ஓட விரட்டப்பட்டான். திரும்ப போனான். இருந்தாலும் அவனுக்கு இன்னும் சொத்தில் ஆசை போகாமல் திரட்டி கொண்டு மறுபடியும் ரங்கத்தை நோக்கி வந்து சேர்ந்தான். இன்னொரு தர 60,000 காசுகள் அதை கொடுத்தவனை சமாதானப்படுத்தி அனுப்பினா. நல்ல வேளை அவர்களுக்குள்ளேயே போர் மூள சந்தா சாஹிபும் தலைவெட்டி கொலை செய்யப்பட்டான். இது அந்த காலத்துல பெருமானுக்கு ஏற்பட்ட ஆபத்து. இதெல்லாம் நடந்தது இந்த ஆற்காட்டினுடைய காலத்திலே. இதற்கு பிற்பாடு 1759-60 பிரெஞ்சு படைகள் உள்ளே புகுந்தார்கள். என்ன ஏன் இந்த கோவிலையே எல்லாரும் இப்ப லட்சியமா தாக்குறா? எங்கேயோ பல இடத்துல இருந்துட்டு போக வேண்டியதானேன்னு தோணும். இந்த கோவிலுக்கு 2 பெருமகள், 7 பிராகாரம் இருக்கிறபடியால் உள்ளுக்குள்ள இருந்துட்டு எந்த முற்றுகையும் தாங்கக்கூடிய சக்தி உள்ள உண்டு. மேலும் அந்த நாள்ல பெரியோர்கள் நம்பெருமாளுக்கு ஓராண்டுக்கு வேண்டிய தனத்தையும் நெல்லு முதலானவர்களையும் சேர்த்து ஸ்ரீபண்டாரத்திலும் திருக்கொட்டாரத்திலும் வைத்திருந்தபடியால் அதை எடுத்துட்டு நாம உயிர் வாழ்ந்துடலாம்ங்கிற எண்ணம். அடுத்தது உள்ளுக்குள்ளே இருந்த ஸ்வரணம் ஈர்த்தது. இந்த காரணங்களுக்காக தான் திரும்ப திரும்ப எந்த படையெடுப்பும் இந்த திவ்யதேசத்தை மையமாக வைத்தே நடக்கும். 59-60 பிரெஞ்சு படைகள் எல்லாம் உள்ளே நுழைந்தன. அந்த சமயத்துல தான் இந்த பிரெஞ்சு படைகளை ஓட்டுறதுக்கு உள்ளூர் மன்னர்கள் பல பேர் முயற்சி எடுத்தா ஓட்டுவதிலே வெற்றியும் கண்டார்கள். இதற்கு நடுவேலே தான் தியாகராஜர் என்பார் ஆந்திரத்திலே பிளம்பு ராமனுடைய பக்தியே தலையெடுத்து வாழ்ந்தவர் இந்த திவ்யதேசத்துக்குள்ளே நுழைந்தார். பெருமாளை சேவிக்க வேண்டும் என்று வந்தார். ஆனா நேர அவருக்கு சேவை சாதிக்க எல்லாரும் ஒப்பவில்லை. அவர் வைபவம் என்னங்கிறது தெரியல. அதனால ஓரமாக தள்ளப்பட்டார். பெருமானுக்கோ மனதிலே கிளேசம் ஏற்பட்டு நம் பக்தன் ஒருத்தனை ஓரமாக தள்ளலாமா என்று தான் மேற்கொண்டு புறப்பாடே நடத்த முடியாமல் நிறுத்தி கொண்டான் எம்பெருமான். பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டு வாரும் நீர் பெருமான சேவியும் என்று சொல்ல பெருமான சேவித்தார். இந்த நம்பெருமாளை சேவித்தால் போருமா, மூலமூர்த்தியை சேவிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டார். உடனே ஸ்தலத்தார்கள் கொண்டு போய் பெருமான் முன்னாடி நிறுத்த ஓ ரங்கசாயி என்று தொடங்கி பெருமானுக்காக பாசுரங்களைத்தானும் பாடினான். இப்படி பல பல கீர்த்தனங்கள் தியாகராஜராலே நம்பெருமாளுக்கும் பெரிய பெருமாளுக்கும் சமர்ப்பிக்கப்பட்டன. இதற்கு அடுத்தாற் போலே ஹைதர் அலி என்பான் படையெடுத்து தான் வந்தான். 1781 ஆண்டு அவன் வந்து 6 நாட்கள் உள்ளுக்குள்ளே முற்றகையிட்டு இருந்தான். நல்ல வேளை அவன் ராஜ்யத்திலேயே இருந்த சில பிராமண பிரதானிகள் அவர்கள் பார்த்து அவனிடத்துல பேசி, இல்ல நம்பெருமாள் பேரிலே ஆபத்தே தானு வந்தால்
நம்முடைய வம்சமே உடைந்து போகும்னு தான் இத்தனை நாளும் சரித்திரம் சொல்றது. நாமும் நம்ம வம்சத்தை அழித்து கொள்ள வேண்டாம், போய்விடுவோம் என்று பணங்காசிகளை எடுத்துக்கொண்டு அவனும் ஓடினான். அதற்கடுத்து 9 ஆண்டுகள் கழித்து திப்பு சுல்தான் வந்து சேர்ந்தான். அவனும் படையெடுத்தான். உள்ளுக்குள்ள வந்து 6 நாட்கள் இருந்தான். 1790ஆவது ஆண்டு அவனும் பல கொள்ளையடித்துக் கொண்டு அவனும் சென்று போனான். இத்தோடே அவர்களுடைய சிரமமெல்லாம் முடிந்தது. திப்பு சுல்தானிடத்துல பேசி வெளியேற்றினது மற்றொரு அண்ணங்கார் சுவாமியுடைய வம்சத்திலே வாதூலார் ஸ்ரீனிவாசர் என்பார். அவர் தான் பேசி அவனையும் வெளியேற்றினார். இதெல்லாம் 1790. இக்காலத்துக்குள்ளே ஆங்கிலேயர்களும் நமது நாட்டுக்குள்ளே புக 1800-803 அந்த வருஷத்திலேருந்து நேரே ஆங்கிலேயருடைய ஆட்சிக்குட்பட்டுத்தான் தமிழகம் முழுக்க இருந்து வந்தது. முதல் கொஞ்ச நாள் தேசத்துக்குள்ள வந்து என்னென்னு மாத்த பார்த்தார்கள். அப்பொழுதும் ரொம்ப முக்கியமான சில துறைகள் எல்லாம் கூடி இந்த திவ்யதேசத்தினுடைய பழைய மரபுகளிலே நாம் கை வைப்பது கூடாது, அதற்குன்னு ஸ்தலத்தார் இருக்கிறபடியால் அவர்களே நோக்கி கொள்ளுவார்கள் என்ன விட்டுட்டா 1803 மிகுந்த எந்த கிளேசமும் இல்லாமல் பெருமானுடைய கைங்கரியம் இன்றளவும் நடந்து வருகிறதுங்கிற உண்மை. இதில் 1947 நாமும் சுதந்திரம் பெற்றோம் பாரத தேசத்துக்கு. ஆனால் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் பரதந்திரர்களாக ரங்கநாதனுக்கு கைங்கரியம் நடந்து வருகிறது. இத்தனை நாள் ஏதேதோ ராஜாக்கள் ஆண்டிருக்கலாம், நாமே நமக்கு மன்னர்கள்னு 1947 ஆண்டு இருக்கோம். ஆனா இன்று வரைக்கும் தெரிஞ்சின்ற ஒரே அர்த்தம் என்ன, எத்தனை மன்னர்கள் மாறி இருந்தாலும் சரி, அது பிரம்மாவே திருவாராதனை பண்ணிருக்கட்டும், இக்ஷ்வாக்கு பண்ணிருக்கட்டும், அந்த வம்சத்துல பிறந்த எந்த ராஜாக்கள் பண்ணிருக்கட்டும், ராமனே பண்ணிருக்கட்டும், அல்லது கீழே வந்த தர்மவர்மா முதலான சோழர்கள் ஆகுமாம், பாண்டியர்கள் ஆகுமாம், சாடுவர்கள் ஆகுமாம், கேரள சேரர்கள் ஆகுமாம், அல்லது விஜயநகர பேரரசினர் ஆகுமாம், ராமானுஜரே ஆகட்டும், மணவாள மாமனிகள் ஆகட்டும், தேசிகன் ஆகட்டும், கடைசியாக வந்து சேர்ந்திருக்கிற நாயக்க மன்னர்கள் ஆகட்டும், ஆங்கிலேயர்களோ பிரெஞ்சுக்காரர்களோ, இத்தனை பேரையும் சேர்த்து பார்த்த எம்பெருமான் தான் இவர். ஆக உள்ளே அதே ஆஸ்தானம் மாறலே, சேஷபீடம் மாறலே, ஆதிசேஷ பர்யங்கமும் மாறாமல் இதத்தாழ்வார் ஆமாரரியம் பிரானே அணி அரங்கத்தே கிடந்தா என்று இத்தனை பேரும் ஒரு சுழற்சி அடித்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனா தாம் மாறாமல் நம்பெருமாளாவது 48 ஆண்டுகள் வெளியேறினார். பெரிய பெருமாள் ஒரு நிமிஷம் இந்த இடத்தை விட்டு அசைந்திருப்பார். விபீஷணன் எப்பொழுது கொண்டு கீழே எழுந்துருள பண்ணினாலோ அன்றிலிருந்து இன்று வரை, ஏன் இன்று வரை, என்று வரையும் இந்த இடத்தை விட்டு கருட வாகனன் நிற்க சேட்டதன் மடியகத்து செல்வம்பா திருக்குநீரே என்று ஒரு நாளும் அசையாமல் கிடக்கிறான் எம்பெருமான். அந்த பெரிய பெருமாளாலதான் திருவரங்கத்தாலதான் பெரிய பெருமாள். பெரிய பெருமாளும் நம்பெருமாளுமாக கண்ணனும் ராமனுமாக இருந்து கொண்டு இன்னைக்கும் என்றைக்குமே திருவரங்க திவ்யதேசத்தை ரட்சித்துக் கொண்டு வருவர்கள். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை, ஆழ்வார்களை, ஆச்சாரியர்களை, சனாதன தர்மத்தை என்னைக்கும் இவர்கள் ரட்சித்துக் கொண்டு வருவர்கள் என்பது திண்ணம். நாமும் ஸ்ரீரங்க மகாத்மியத்தை 30 நாட்கள் அனுபவித்தோம். இதை பண்ணி கொடுத்த எம்பெருமானுடைய புகழை 6 இடத்தில் உரைத்த ஆற்றல் அவ்வளவுதான் நம்மால் சொல்ல முடியுமே தவிர, ஸ்ரீரங்கஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்பர்தையான் எப்படி நாம் நிச்சலும் சேவிக்கிறோமோ, ஸ்ரீமத்ரங்கன் ஜெயது பரமம் தாம தேஜோ நிதானம் இன்னும் எறும்பியப்பா சாதித்தா போலே ஸ்ரீமத்ரங்கம்ங்கிற செல்வம் எற்றைக்கும் 7 பிறவிக்குமாக வாழ வேண்டும். இது ஏதோ கடலனுடைய கரையில நின்று இதுதான் கடல்னு காற்றா போல 2 வார்த்தை சொல்லியிருக்கலாமே தவிர, ஏதோ பிள்ளப்பெருமாளையங்கார் சுவாமி போன்றவர்கள், பட்டர் போன்றவர்கள்லாம் கிட்டக்கையே நெருங்க முடியாததுக்கு நம்மாலே நெருங்கி விட முடியாது. ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். நம்முடைய நாவுக்கு சத்தை ஏற்படணுங்கிறதுக்காக இந்த 1 மாச காலமாக கண்ணுக்கும் விருந்து பெருமாள் சேவை சாதித்தார். சரி, கொஞ்சம் காதுக்கும் விருந்தா இருக்கட்டுமேங்கிறதுக்காக பிரயத்தனம் பண்ணோம். முதற்கண் திவ்ய தம்பதிகளான ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாட வேண்டும், நன்றியும் தெரிவிக்க வேண்டும். அடுத்தா போலே நாம கிருத்தஜத்தையை தெரிவிக்கணும்னா முதல்ல கீழே கொண்டவர் பிரம்மாதான். அவரிடத்திலேருந்து எத்தனை பேருக்கு நன்றி சொல்ல, பிரம்மாவுக்கு சொல்லி, இக்ஷ்வாகுக்கு சொல்லி, அத்தனை இக்ஷ்வாகுலத்து மன்னர்களுக்கு சொல்லி, ராமனுக்கே சொல்லி, ராமனிடத்துல பெற்றது விபீஷணன். ஒரு விபீஷணன் இல்லைன்னா ஸ்ரீரங்கத்துக்கு பெருமான் வந்திருக்க போறதே இல்லை. அந்த விபீஷணனுக்கும் பல்லாண்டு பாடி, அடுத்தா போலே தர்மவர்மா முதலான சகல ராஜாக்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் பல்லாண்டு பாடி, ஆழ்வார்கள் 11 ரங்கநாதன் இந்த ஈரச் சொற்களாலே பாடியிருக்கலேன்னா நமக்கு மொரட்டு சம்ஸ்கிருதத்தை மட்டும் வச்சுன்னு புரிஞ்சிருக்காது. அதையே பக்தியில தோய்த்து எய்தற்கரிய மரகளை 1000 தமிழால் செய்தற்குலகில் வரும் ஷடகோபன் என்று காட்டின ஆழ்வார்கள் 11 பல்லாண்டு பாடி அவர்கள் அனுபவித்திருந்தாலும் வியாக்கியாதாக்கள் ரங்கநாதனை பத்தி பண்ணி உரைக்காமல் போனால் நாம் என்ன சொல்லி இருப்போம். அதனால வியாக்கியாதாக்களுக்கெல்லாம் பல்லாண்டு பாடி, விசேஷித்து சுவாமி பராசர பட்டர் அவர் பூர்வ சதகம் என்னும் உத்தர சதகம் என்னும் ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்னும் பெருமானை பத்தி இவ்வளவு புகழ்ந்து சொல்லி இருக்கால் விட்டால் அணுவாக அவன் திருமேனியும் அவன் திவ்ய தேசங்களையும் பிரபாவத்தையும் சொல்லியிருக்காட்டா நமக்கு புரிஞ்சிருக்காது.
அதனால அந்த சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி ஸ்ரீமான் பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் சேயசே மேஸ்து பூயசே என்ன அவருக்கு பாடி அவரை பெற்றுக் கொடுத்தாரே உலகத்துக்கு ஒருவர் ஸ்ரீவத்சஜன்ய மிஸ்ரேபியோ நமவுக்தி மதீமகே யதுக்தய ஸ்திரீகண்டே யாந்தி மங்களசூத்திரதாம் என்கிற கூறத்தாழ்வானுக்கும் திருத்தேவியார் ஆண்டாளுக்கும் அவ 2 பேருக்கும் பல்லாண்டு பாடி பட்டர் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அவர்களெல்லாம் அத்தை பேசி வைத்து போயிருந்தாலும் அடியனுக்கும் ஸ்ரீரங்கம்னா என்னதுன்னு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்காது போயிருந்தா அடியே இத்தனை தூரம் ஒன்றும் பேசியிருக்கவும் முடியாது, பேச வாயும் எடுத்திருக்கவும் போறதில்லை. ஏதோ வளரணும்னாலும் 30 நாட்கள் முயற்சி எடுக்கும் அளவுக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தார். அடியனுடைய திரு தப்பனார் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்துருள் இருந்தார். உங்களுக்கும் எல்லாருக்கும் தெரிந்தவர் தான். ஆனால் அவர் திருவடிகளுக்கும் அவர் பண்ணின எத்தனையோ அர்த்தங்களை சிறுவயது தொடக்கமாகவே இந்த திவ்யதேசத்துக்கு அழைச்சின்னு வந்ததிலேருந்து, பெருமாளை சேவை பண்ணி வைத்ததிலேருந்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற வீதி முக்கியம், வீடு முக்கியம், கோபுரம் முக்கியம், பிரகாரம் முக்கியம், ஒரு திருப்பரியட்டம் முக்கியம், திருவாபரணம் முக்கியம்னு சிறு வயசுலேருந்து விடாம சொல்லுன்னு வந்தது எல்லாருக்கும் சொல்லுவார், என்றிருந்தாலும் சொல்லுவார். அதனால்தான் ரங்கநாதனும் எங்கேயோ இருந்தவர் அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொண்டது இன்னைக்கும் உண்மை. எப்ப ஸ்ரீரங்கநாராயணஜி இடத்துல பேசினாலும் சொல்லாம இருக்க மாட்டார். முதல் செய்தி எனக்கு தான் வந்தது, நான் தான் போனேன், அப்பதான் தயார் சனில தீர்த்தம் அடைந்தேன், தெளிச்சு பார்த்தேன், பெருமாள் திருவடி சேர்த்துனுட்டார்னு தெரிஞ்சுட்டேன், வெளியில எம்மடத்து திண்ணைக்கு தான் கூட்டுன்னு வந்தேன், அப்புறம் தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணேன்னு இன்னைக்கும் சொல்லுவார் அந்த பெரியவர். அந்த மடத்து திண்ணைக்கு அவருக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. ஸ்ரீமத் வேதமார்கரா பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியரான தேசிக வரதாச்சாரிய சுவாமி அவர் அந்த மடத்தை அலங்கரித்து கொண்டிருந்த போது அதே திண்ணையில படுத்து கொண்டுதான் வாசித்தாருங்க தகப்பனார். அதனாலே எந்த திண்ணையில படுத்துன்னு வாசித்தாரோ அதே திண்ணைக்கு தான் கடைசியாக வந்து சேர்ந்தார். ரங்கநாதன் திருவடிகளிலே சேர்த்து கொண்டான். இந்த பக்கம் ஸ்ரீவைகுண்டவாசல், ஒரு பக்கம் தாயார் சன்னதி, இந்த பக்கம் 5 குழி 3 குழி, இதற்கு நடுவிலேயே தன் திருவடிகளில் பெருமான் சேர்த்துண்டது அவர் பண்ணின பாக்கியம். அதனாலே அந்த சுவாமியினுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அவர் அப்படி ஏதோ விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டுன்னு போயிருந்தாலும் இந்த இடத்துல ஒருத்தர் சொல்லுன்னு சொல்லட்டா அடியும் எப்படி சொல்லியிருக்க போறேன். அதனால அதை ஏற்படுத்தி கொடுத்தவர்களான சுதர்சனம் எல்லாம் ரொம்ப பிரயத்தனப்பட்டு ஓடியாடி இந்த ஏற்பாடுகளை பண்ணியிருக்கா. உங்கள் சார்பிலும் அடியேன் சார்பிலும் அவர்களுக்கும் கிருத்தஜத்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை நாளி சொன்னாலும் கொஞ்சம் முகம் சுளிக்காம உட்கார்ந்து கேட்டு இருந்த உங்க பொறுமைக்கும் பல்லாண்டு பாடி, இங்கு 6 இருக்கிறார்களோ இருக்கிறவா கண்ணில் பட்டவர்களை பத்தி சொன்னேன், அடியனுக்கு தெரிந்தவர்களை பத்தி சொன்னேன். எனக்கு தெரியாம பல பேர் இருந்து கேட்டிருக்கலாம், வெளியிலேருந்து கேட்டிருக்கலாம், உட்கார்ந்து கேட்டிருக்கலாம், நாற்காலியில் கேட்டிருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். மறுபடியும் எம்பெருமானுக்கும் பிராட்டிக்குமே கிருத்தஜத்தையை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பத்தி இன்புருவர்னு சொல்லி லக்ஷ்மீ சரண லாக்ஷாங்க சாட்சி ஸ்ரீவத்சவக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேஷாய மங்களம் ஸ்ரீகாந்தாய கல்யாண நிதேய நிதேயத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீஹஸ்திகிரி நாதாய தேவராஜாய மங்களம் கமலாகுஜ கஸ்தூரி கர்தமாங்கித வக்ஷசே யாதவாத்ரி நிவாசாய சம்பத்புத்திராய மங்களம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்தே விஷ்ணுச்சித்தார்ய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தர்யே கோதாய நித்யமங்கலம் ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாம்பரபர்ணியுத்தரே தடே ஸ்ரீதிந்திரணி மூலதாம்னே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரி நாதாய கலிவைஷிணே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம் ஸ்ரீமன்மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவயஜ்வன காந்திமத்யாம் பிரசூதாய எதிராஜாய மங்களம் ஸ்ரீமதே ரம்மஜாமாதிரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் என்று சொல்லி நிறுத்துகிறேன். க்ஷமிக்க பிரார்த்தனை.